வெயில் அடிக்குது இன்னைக்கு. நல்ல வெதர். அடுத்த தடவை ஸ்னோ கொட்டுமா? அட கடவுள், காணும் ஸ்னோ. ஓகே, நாங்க தொடங்குவோம். வாராக்கள் வரட்டும். நாங்க தொடங்குவோமே. வாராக்கள் வரட்டும், வாக்கள் போகட்டும். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேலா தானே, லைஃப்ல போகுது. தினோஜா நீங்க இருக்கிறீங்க தானே? ஓகே. இந்த தக்ஸிலாட சுவர்ணமாலியின் அந்திம காலத்தின் இறுதி நேசம் என்ற புத்தகத்தை வந்து ரிசான் ஷெரீப் தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறார். இவருடைய கதைகள் வந்து சமூகம் சார்ந்த விடயங்களை மிகுந்த அவதானிப்புடன் எழுதி வரும் சுவர்ணமாலி. கவிதைகள், சிறுகதைகள், மற்றது நாவல்கள் போன்ற தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கிறார். சிறுவர் இலக்கிய பிரதிகள், 2 சமூகவியல் கற்ற தொகுப்புகள், 10க்கு மேற்பட்ட தொகுப்புகளை இவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது கவிதை, சிறுகதை, நாவல், சிறுவர் இலக்கியம் என்றதுல. இதுல வந்து அந்திம காலத்தின் இறுதி நேசம் சிறுகதை தொகுப்புல துயருறும் பெண்களின் வலியை சொல்வதனாகவே இந்த அநேகமான கதைகள் வந்து வெளிவந்திருக்கிறது. ஒரு நிமிஷம் விட்டுட்டு இந்த தொகுப்புல வெளிவந்திருக்கிறது. இதுல வந்து தினோஜா, மற்றது சுரேகா, மற்றது புதிய மாதவி வந்து வர இல்லை. அவருக்கு வந்து புத்தகம் கிடைக்காதால அவரால் வந்து கலந்து கொள்ள முடியல. அவர் தான் புத்தகம் வாசிக்காம கதைக்க முடியான்னு சொல்லிட்டு, அது உண்மைதான். அதே நேரம் வந்து தினோஜாவும் மற்றது வந்து எங்களோட சுரேகா இன்னும் வர இல்லை, செல்வியும் இங்க இருக்கிற அவர்களோட வாசிப்பு அனுபவ கலந்துரையாடல எங்களுக்கு இங்க அவர்கள் தர இருக்கிறார்கள். இந்த தக்ஸ்லிகா சுவர்ணமாலின் கவிதை ஒன்று ஊடருல 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிசான் ஷெரீப்பால வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு எனக்கு அனுப்பியிருந்தார். அது நான் அதுல ஊடருல பிரசுரிச்சிருந்தேன். அதுல வந்து பூனை ஆகிய நான் என்ற தலைப்புல வந்து அவருடைய ஒரு கவிதை, உங்களைப் போலவே எனக்கும் மகிழ்ச்சி தோன்றும் எனினும் உங்களைப் போல என்னால் சிரிக்க இயலாது. உங்களைப் போலவே எனக்கும் கவலை தோன்றும் எனினும் உங்களைப் போல் என்னால் அழ இயலாது. உங்களிடம் கூறவென என்னிடம் நிறைய இருக்கின்றன, எனினும் உங்களிடம் என்னால் அவற்றை கூறிவிட இயலவில்லை. உங்களைப் போலவே எனக்கும் வலிக்கும், உங்களைப் போலவே எனக்கும் பசிக்கும், உங்களைப் போலவே எனக்கும் துன்பங்கள் தொந்தரவுகள் நேரும் எனினும் உங்களைப் போல என்னால் அவற்றுக்கு எதிராக போராட இயலவில்லை. உங்களைப் போல என்னால் உரிமைகளுக்காக போரிட இயலவில்லை எனினும் உங்களைப் போலவே நானும் துயரங்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறேன். உங்களைப் போல என்னால் அவற்றை வர்ணித்து கூற இயலாது இல்லையாதாலும் உங்களை விடவும் நான் நேர்மையாக இருக்கிறேன் என்ற அவருடைய ஒரு கவிதை உண்டு. அதோட நான் வந்து முதலாவதா தினோஜாவை நான் அவருடைய வாசிப்பு அனுபவத்தை எங்களுக்கு சொல்றதுக்கு கூப்பிடுறேன். வணக்கம். மிஸ். என்னன்னு சொன்னா, அந்திம காலத்தின் இறுதி நேசங்கள் வந்து தக்ஸிலா சுவர்ணமாலியால் எழுதப்பட்டு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. இப்ப இதில் மூலமாக முதலாவது விஷயம் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த மொழிபெயர்ப்பு. இப்ப சிங்களத்தில இருந்து தமிழுக்கு வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் வரைக்கும் எங்களுக்கு அவங்களோட சூழ்நிலைகளை புரிஞ்சு கொள்ள முடியுது. அவங்களோட சுற்றாடல், வேண்டிய உணர்வுகள் இப்ப எங்களை மாதிரி அவைக்கும் பிரச்சனைகள் இருக்கு. சோ அந்த பிரச்சனைகளை வந்து நாங்க இதன் மூலம் மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். அதையும் தாண்டி இந்த புத்தகத்துக்குள்ள போறோம்னு சொன்னா, முதலாவது அந்திம காலத்தின் இறுதி நேசம் தலைப்பு எடுத்துக்கொண்டா ஏதோ ஒன்றின் முடிவில அது ஏதாவது ஒன்றின் மேல் கொண்ட எதிர்பார்ப்பா இருக்கட்டும், இல்லாட்டா ஏதாவது ஒன்றுண்ட ஒரு உறவா இருக்கட்டும், இல்லாட்டா உயிராகவே இருக்கட்டும், ஏதோ ஒன்றின் முடிவில அந்த கடைசியில வந்து அந்த இதயம் பற்றி பிடிச்சு கொண்டிருக்கிற ஒரு நேசத்தை பற்றின கதை இது. அது எதுவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நேசம், அந்த நேசத்தை பற்றி வந்து இதுல பேசப்பட போகுது. உதாரணமா சொல்லணும்னா, இப்ப சமூகம் வந்து இதுதான்னு சொல்லி ஒவ்வொரு வரையறை, ஒவ்வொரு பெயர், ஒவ்வொரு வரம்பு போட்டு வச்சிருக்கு. அந்திம காலத்தின் இறுதி நேசம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த வரம்புகளை எல்லாம் மெதுவா தாண்டுது.
அது எப்படின்னு சொன்னா எந்த ஒரு நெருடலோ ஒரு வக்கிரமோ இந்த சமூகத்தின் மீதோ இல்லாட்ட பாத்திரங்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டோ கேள்விகளோ வைக்காம மிகவும் மிருதுவாக யதார்த்தமாக அந்த வரம்புகளை மீறி இன்னொரு கோணத்தை எங்களுக்கு பார்க்க வைக்குது இந்த அந்தி மகாலத்தின் இறுதி நேசம். உதாரணமா சொன்னோம்னா அந்த மொழி நடைய சொல்லலாம். மனசோட வந்து சட்டுன்னு ஒட்டி கொள்ற மொழி நடை. இப்ப நாங்க 2-3 தரம் வாசிச்சுதான் அதை விளங்கணும் இல்லை. அதை வாசிக்க மொழி அலங்காரம் திரிவுகள் இல்லாம இலகுவாக மனதோட ஒட்டி கொள்ற ஒரு மொழி நடையில வந்து தக்சிலா இதை எழுதி இருக்கிறான். அடுத்து இன்னொன்று யோசிச்சா ஒரு இடைவெளி. இப்போ ஒரு உறவுக்கான மனதின் இடைவெளியை இட்டு நிரப்புறதான் ஒவ்வொரு கதையில வர நேசங்களும் இதுல பேசப்படுது. அது ஒரு மனதின் அசரீதி குரல் என்று கூட சொல்லலாம். மொழிநடைய பார்த்த ஒரு குழந்தை பிள்ளை தன் பார்வையினூடாக சமூகத்தை எப்படி பாக்குதுன்றது மாதிரி கொஞ்சம் பேசப்படுது. தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள், தன் குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள், மிகவும் கனதியான விடயங்களை ஒரு குழந்தையின மொழிநடையில இப்படி பாப்போம்னாங்க. கூடுதல அப்படியான விஷயங்களை வந்து நாங்க இந்த புத்தகத்துல பார்க்க முடியுது. இப்ப புன்னகைக்க மறந்த கதைகள். இப்ப புன்னகைக்க விரும்பினாலும் அதை மறந்து போயிருப்பினோம் நிறைய பேர். சோ அந்த மறந்த கதைகளை வந்து இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா, சமூகத்தின் மீது பகிரங்கமா எந்த ஒரு வினாக்களோ எந்த ஒரு குற்றச்சாட்டுகளோ அந்திம காலத்தின் இறுதி நேசமூடாக வைக்கப்படையில. ஆனா பார்வையாளர்கள்ட்ட வாசிக்கிற வாசகர்கள்ட்ட வந்து தக்சிலா கேள்வியில விடுறான். எங்கட மனசுல அந்த கேள்விகள் மிக ஆழமா பதியுது. மிகவும் அந்த எளிமையான மொழி நடையில கனதியான விடயங்களை சொல்ல வாரா. சோ இப்படியா பார்க்க முடியுது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப தமிழ் சூழல்ல வந்து இப்படியான விஷயங்கள் வந்து ஆங்காங்கே பேசப்பட்டாலும் இப்ப ஒரே தொகுதியா ஒரே புத்தகமா நாங்க நிறைய விஷயத்தை இதுல பாக்குறோம். ஒரே விஷயத்த பல்வேறுபட்ட கோணங்கள்ல இருந்து பாக்குறோம். இது வெறும் 10 கதைகள் தானான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு வாசகர்கள் ஒவ்வொரு கோணத்தில இருந்து இதை பார்க்க முடியும். இப்ப கதைன்ற வார கதை மாந்தர்கள் என்ற ஒவ்வொரு கோணத்தில இருந்து பார்க்க ஒவ்வொரு கதை மாதிரி எங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை கதை சொல்லி குழந்தை இடத்துல இருந்து பார்க்க அது குழந்தைன்ற பார்வையில எப்படி இருக்குன்னு தெரியுது. இன்னொரு இடத்துல இருந்து பார்க்க உதாரணமாக வந்து அந்த நந்தியாவட்டை பூக்களை எடுத்துக்கொண்டா அந்த சின்ன பிள்ளை சொல்ற பார்வையில பார்க்க எங்களுக்கு ஒரு கனதி இல்லாத மொழி தெரியும். அதுவே அந்த பெரியம்மாண்ட இடத்துல இருந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா மிகவும் கனத்த ஒரு உணர்வை வந்து ஈஸியான மொழி நடைக்கு வந்து புதைச்சு சொல்லினோம். சோ ஒவ்வொரு கோணத்தில இருந்து ஒவ்வொரு விதமான கதைகள் எங்களுக்கு இதுல புலப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, பொட்டு என்ற சிறுகதையில வந்து எங்கட தமிழ் பரப்பு மற்றும் சிங்கள பரப்பு ரெண்டும் வந்து ஒன்றாக சேர்ற மாதிரி இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதுல சொல்லி இருக்கிறாங்க அடையாளங்கள் என்ற விஷயம். நான் தமிழிச்சிதான், நான் சிங்கள பிள்ளைதான், இதுக்கான அடையாளங்கள் என்ன என்ற ஒரு விஷயத்த வந்து மேல தெளிச்சிட்டு போறாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவரை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. அந்த பிடிச்சிட்டு போய்க்கு அவரை ஏன் பிடிக்குது, வயர்களும் தகர துண்டுகளும் வச்சிருந்தாங்க. உண்மையா அவர் குண்டு வைக்கத்தான் வந்தாரா இல்லையான்னு தெரியாது. சோ அந்த சூழல் பின்னணி அங்க என்ன இருக்குது, அந்த பின்னணியில என்ன நடக்குது, ஒரு விஷயம் வந்து முழுமையாக உறுதிப்படுத்தப்படாமலே சில முடிவுகள் எடுக்கப்படுது. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகுது. அப்ப பிடிச்சிட்டு போற இடத்துல அந்த பெண்மணிக்கு வளமையா உதவி செய்யறவர்கள் கூட அந்த நேரத்துல வேற இல்லவா. அப்ப இதுல வந்து அந்த சமூக பின்னணி வந்து அவர்கள் 2 பேருக்கும் இடையிலான நேசத்தையும் தாண்டின சமூக பின்னணி மேலோட்டமாக சொல்லப்படுது. அடுத்த இன்னொன்று விஷயம் என்றால் இது இந்த பரப்பு கதை உலாவுகின்ற இடங்கள், கிராமத்தின் தெரு வீதிகள், குறுக்கு வீதிகள், பெருநகர் பகுதிகள். அதுல ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அந்த சாக்கடை வந்து மணக்கும். ஆனா அதுல குற்றம் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. சோ அந்த சமூக பின்னணிகள் வந்து சமூகத்தின் ரப்பர் மர காடுகள் எங்களோட சூழல் வந்து இதுல எங்களுக்கு நேரடியா பாக்குறோம்னு சொல்லி ஒரு உணர்வை வந்து தரக்கூடிய மாதிரி இருக்குது. வாசகனால பயணிக்க முடியாத இடங்களுக்கு வார்த்தைகளுக்குள்ளால எங்களை கூட்டிட்டு போற தக்சிலா சுவர்ணமாலின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, கிராம மட்டங்கள், அது சிங்கள கிராமமா இருக்கட்டும் தமிழ் கிராமமாக இருக்கட்டும், இதுல வர 10 கதைகளும் நாங்கள் தினந்தோறும் காண்ற கதைகள் தான். ஆனா நாங்க என்ன செய்யறோம், மறைச்சு மண்ணுக்கு புதைச்சு வச்ச கதைகள்.
இது எல்லாம் தவறு என்று சொல்லி சமூகம் புதைச்சு வச்ச கதைகளை கொஞ்சம் வெளிப்படையா பாக்குறோம். இது சரி இது பிழை என்றதுக்கு அப்பால இது இன்னொரு கோணம், இன்னொரு உலகம், எங்களுக்குள்ள நடக்கிற உலகம், நாங்க பார்க்க மறுக்கிற உலகத்தை வந்து தக்சிலா காட்டுறா. மற்ற இன்னொரு விஷயம், ஒரே திடல் என்ற கதையை எடுத்துக்கொண்டா அதுல ஸ்ரீமலி சித்திக்கும் அம்மாவுக்குமான உறவுன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து பாக்குது. அவங்களுக்கான உறவு வந்து ஆரோக்கியமா இருக்கு, சித்திக்கும் அம்மாவுக்கு முடியல. ஆனா இதுல கொஞ்சம் ஆழமா பார்த்தா அதுல சித்தப்பான்ற ஒரு பாத்திரம் வருற. அந்த பாத்திரத்தின் அந்த கதையின் இறுதியில அவர் வேலியோரமாக வந்து நின்று அந்த மகனுக்காக காத்திருப்பார். அந்த கதை வாசித்து முடித்த பிறகும் அந்த காட்சி வந்து கண்ணுக்கு விரிஞ்சு கொண்டிருக்கும். சோ அந்த பாத்திரங்கள், இந்த 10 கதைகள்ல பாத்திரங்கள் வாழ்கின்றதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கும். மற்றது இன்னொரு நிலைமை, முதலாவது கதையில ஒரு வசனம் ஒன்று இருக்கும், அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப என்னால் சரியென எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தான். அப்ப நாங்க இந்த சூழ்நிலையில ஒரு தீர்மானம் ஒன்று நாங்க எடுக்கிறோம்னா அது சரியென்று எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அது எங்களுக்கு தவறா தெரிஞ்சாலும் இந்த சூழ்நிலையில நாங்க சரியென்று எடுத்த தீர்மானங்கள் தானே, அதுக்கு நாங்க தான் பொறுப்பாக முடியும் என்று சொல்லி ஒரு விஷயத்த அழகாக சொல்லி இருக்கிறாங்க. மற்ற இன்னொரு விஷயம், அப்பாவுக்கு தேவை பணம் இல்லை நான் தான் என்ற ஒரு கூற்றொன்று முன் வச்சிருக்கிறா தக்சிலா. உண்மையா இதுல வந்து பிரதான கதை மாந்தர்களாக இருவருக்கு இடையிலான நேசங்கள் கூறப்பட்டாலும் மறைமுகமாக பாத்திரங்கள் ஒவ்வொன்றிற்கும் இடையிலான நேசங்கள் வந்து சொல்லி கொண்டு போறான். அப்பாவுக்கு தேவை பணம் இல்லை நான் தான். ஒரு மகளுக்கு வந்து அப்பாவின் அருகாமை தேவை, ஒரு அப்பாவுக்கும் தன் இறுதி காலத்துல மகளின் அருகாமை தேவை. அதால இந்த நேசங்களுக்கு இடையிலான பிணைப்பை வந்து டாக்ஸில சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல, நாங்க நேசிக்கிற ஆக்களுக்கு இயல்பா என்ன அமைஞ்சிருக்கோ அதைத்தான் நேசிக்கணும். மாங்காய் பருவத்தில் அருண் தனித்திருந்த மேலும் ஒரு நாள் தொடங்கியது என்ற கதையில அவர் சொல்லியிருப்பார். நாங்க நேசிக்கிற ஆக்களுக்கு இயல்பா என்ன அமைஞ்சிருக்கோ அதைத்தான் நாங்க நேசிக்கிறோம். நாங்க ஒரு ஆளை மாத்தி இதண்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி நேசிக்க கூடாது, அவங்களோட இயல்பை வந்து நேசிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. மிகவும் அழகான விஷயங்கள், கனதியான விஷயங்களை வந்து மிருதுவான மொழி நடையில சூட்சமாக சொல்லி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்க்க போனா, அன்றைக்கு பிறகு அவன் அவள் அருகே வரவில்லை. இந்த கதையில வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கு. முதலாவதா வந்து இலங்கையில போக்குவரத்து குறிப்பாக பொது போக்குவரத்து நெருக்கடிகள் முதலாவது கதையில வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப பொது போக்குவரத்துல வந்து நெரிசல்கள், மற்ற அதுக்குள்ளார வந்து இறங்கிக்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லி அந்த விஷயங்கள் அதுகளை வந்து தொட்டு கொண்டு போறாங்க. உண்மையா அதெல்லாம் நேர்ல பாக்குற மாதிரி அனுபவிச்சு இதெல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய மாதிரி எழுதி இருக்கிறார். எப்படின்னு சொன்னா, அவனாக அல்ல, அவர் சனங்கள் எல்லோரும் அவனை கதவு வழியே கீழே தள்ளி விட்டதை போலதான் நடந்தது. அவனாக இறங்கவில்லை, சனங்கள் எல்லோரும் கதவு வழியே அவனை தள்ளி விட்டதா போலதான் இருந்தது. அவன் இறங்கின பிறகு அவன் கோலம் என்ன, மேல் சட்டின் 2 பட்டின்கள் வந்து பொத்தான்கள் கலன்று தொங்கிக் கொண்டிருந்தன. அவனுடைய ஆடை வந்து வெளியில தொங்கிட்டு இருந்தது. சப்பாத்தின் நூல்கள் வந்து அவண்டு போயிருந்தது. உண்மையா அவ்வளவு பெரிய நெருக்கடியான ஒரு பொது போக்குவரத்துன்றது இதால விளங்கி கொள்ள ஒரு சமூக பிரச்சனை வந்து இதால சொல்லிட்டு இருக்கிறா தக்சிலா. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவருடைய கற்பனை நெலும் பற்றி அவருடைய கற்பனை. அப்ப அவரோட கதைக்கு பூ போட்டு சுருக்கு கை வைத்து சட்டை அந்த அவர் நிற்கிற தூய்மையிலும் தூய்மையான ஆடை, அவள் அவள் தலைக்கு தோய்ந்து அதை அள்ளி முடியாத கூந்தல் சொல்லி அவன் சூழ்நிலை, அவன் பசுமையான தோட்டம், மற்ற அவன் உணவுகள், அவ சமைக்கிற விதங்கள் எல்லாத்தையும் அவர் கற்பனையா இருக்காரு. அவருடைய கற்பனை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு தேவலோகம் அங்கே சித்தரிக்கிற மாதிரி. அந்த கற்பனையில அவக்கு அவ்வளவு அழகான ஒரு உருவம், அதிக ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லாத அமைதியான ஒரு அழகான உருவத்தை கொடுத்து அவ்வளவு ஆவலோட அவ பார்க்க போற எதிர்பார்ப்பெல்லாம் அவ்வளவு நிறைஞ்ச எதிர்பார்ப்போட போகிக்க கதவை திறந்து போய்க்கு அவர் காண்ற காட்சி அத்தனையும் தவிடுபடியாகுது. இங்க கற்பனைக்கும் காட்சிக்கும் இடையிலான முரண்பாடுகள் வந்து மிகவும் அழகாக தக்சிலா சொல்லி இருக்கிறார்.
முதல் கற்பனையை சொல்றா. அப்ப வாசகர் கூட கூட அத நினைப்பினம் இப்படித்தான் மேலும் இருப்பா, இல்லாட்டா இதை விட இன்னும் அழகாக இன்னும் ஒரு அமைதியான சூழல் அவ இருப்பான்னு சொல்லி போகிக்க அவள் தேங்காய் மூட்டையில மட்டும் சுமக்கல, எக்கச்சக்கமான எண்ணெய் பொதிகள் கனவுகள் எல்லாத்தையும் சுமந்த ஒரு பெண்ணாக சமையல் வந்து அவளை காண்கிறாள். அப்ப கண்ட இடத்துல வந்து அவளோட சூழ்நிலை, அவள் சந்திக்கிற அவள் இந்த வாழ்வியல் அம்சங்கள் எல்லாத்தையும் பார்த்து குழம்பி போறார். அதுக்கு பிறகு அவர் அங்க வருவாருன்னு சொல்லி அவளும் எதிர்பார்க்கல, அவரும் வரப்போவதில்லை. அப்ப அவர் கூட தன் நேசத்தை தேடித்தான் போனவர். அவளும் இவர் தன்னுடைய தன்னை நேசிப்பவராக இருப்பார் என்ற எதிர்பார்ப்புடன் தான் அவளும் வந்திருப்பார். ஆனா அந்த சூழ்நிலை அத்தனையையும் அவருடைய எதிர்பார்ப்புகளை மட்டும் புறக்கணிக்கல, எதிர்பார்ப்புகளை மட்டும் தவிடுபடியாக்கவில்லை. அதே நேரம் அவளுடைய யதார்த்தத்தை வந்து அழகா சொல்லியிருக்கணும். அவளுக்கு எளிமையாக இருக்கிறாள், அந்த வறுமையிலையும் அந்த சிக்கலையும் அவள் எளிமையாகத்தான் இருக்கிறாள். ஆனா அந்த எளிமையை ஏன் சமையலால ஏற்றுக்கொள்ள முடியல? அவருடைய கற்பனை உருவம், ஏற்கனவே அவர் அவளுக்கு கொடுத்த கற்பனை உருவத்தால அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. அடுத்ததாக அந்திம காலத்தின் இறுதி நேசங்கள். இந்த கதை எடுத்துக்கொண்டா ஒரு முதியவருக்கும் வழிப்போக்காக வந்து மகளாக மாறியவளுக்கும் இடையிலான நேசம் பெரிதாக பேசப்படுது. ஆனா உண்மையில வந்து அங்க அவருடைய மனைவி அவருடைய மகன் இவங்க 2 பேருக்கு இடையிலான புறக்கணிப்புகள். நிச்சயமாக அவர் இந்த மகளிட்ட தான் அன்பை எதிர்பார்த்திருப்பார் என்று இல்லை, முதலாக தனது மனைவிட்ட எதிர்பார்த்திருப்பார், மகனிட்ட எதிர்பார்த்திருப்பார். அங்க எல்லாம் ஏமாற்றம் அடைஞ்ச பிறகு தினமும் தெருவழியே காத்திருக்கிறார். எதற்காகவோ இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமத்தான் அவர் தினமும் தெருவழியே இருக்கிறார். அதுல போய் வாராக்கள் தினமும் அவரை பார்த்து சிரிச்சுட்டு இந்த வார்த்தைகள் பேசிட்டு தான் போயிடும். ஆனா அவ்வளவு பேருக்கும் இடையில் வராத நெருக்கம் உண்டு இந்த பெண்மணிட்டு வருது. அது அழகா சொல்றாங்க. அவளும் அவரை கண்டால் அவள் புன்னகைத்தால் அது அவள் எல்லோருக்கும் வழங்கும் புன்னகை, அது அவள் எல்லோருக்கும் வழங்கும் புன்னகை. முதியவரும் புன்னகைத்தார், அது அவரது நினைவு கட்டிய விதத்தில் எவருக்கும் வழங்கியிராத புன்னகை. இதுக்கிடையிலான வேறுபாடுகள். முதியவரும் புன்னகைத்தார், அது அவரது நினைவு கட்டிய வகையில் எவருக்கும் வழங்கியிராத புன்னகை என்றால் அத்தனை எதிர்பார்ப்புகள் நினைவு கட்டிய வகையில் அந்த புன்னகையை வந்து அவர் யாருக்கும் கொடுக்கல. அந்த இடத்துல வழிப்போக்காக வந்தவளிடம் கொடுக்கிறார், அவளிட்ட தன் இறுதி நேசத்தை எதிர்பார்க்கிறார். அவருக்கு அந்த நேசம் கிடைக்குது. அப்ப ஒட்டுமொத்த நேசம் ஏதோ ஒன்று இந்த இறுதி கட்டத்துல மனம் அடக்கி வைத்த நேசங்கள் ஒரு இடத்துல வந்து வெளிப்படுத்தப்படுது. பொதுவாக இந்த கதைகள்ல வந்து இந்த 10 கதைகள்லையும் பெயர் சொல்ல முடியாத உறவுகளும் பேசப்படுது. ஆனா அதுக்குள்ள ஒரு அன்பியல் இருக்கு, நாங்க பார்க்க மறந்த அன்பியல். அது சரி பிழை என்பதற்கு அப்பால அது ஒரு அழகியல வந்து சொல்லப்படுது, அழகாக சொல்றாங்க. இப்ப என்னன்னு சொல்றது, நாங்க புறக்கணித்த விடயங்களை வக்கிரமாக அல்லாமல் யாருடைய குற்றமும் சாட்டாமல் மிகவும் அழகாக ஒரு நெருடல், இப்ப வாசிக்க எங்களுக்கு ஒரு நெருடல் வேற இல்லை. என்ன இந்த கதை இப்படி இருக்கு, ஏன் இப்படி பெயர் சொல்லப்படாத உறவுகளை பத்தி இந்த கதை பேசுதுன்னு சொல்லி வாசகர்களுக்கு எந்த ஒரு நெருடலுமே வராத மாதிரி அந்த கதையின் நகர்வு அமைஞ்சு கொண்டிருக்குது. 10 கதையிலும் அவ்வாறுதான் இருக்குது. இப்ப அண்ணன் தங்கைக்கு இடையிலான ஒரு தங்கையுடைய எதிர்பார்ப்பு, அது ஏன் அண்ணன் பூர்த்தி செய்யவில்லை? இறுதி கதையில் பார்த்தால் தெரியும் ஏன் அதை அண்ணன் பூர்த்தி செய்யவில்லை. அவர் செய்யக்கூடாதுன்னு விரும்பல. ஒரு புலிய தன் தங்கைக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு அவர் நினைக்கல. ஏன் அவர் வாங்கி கொடுக்கல? தங்கை தானே, எப்போதும் வாங்கி கொடுக்கலாம். அப்படி ஒரு அலட்சிய போக்கு பொதுவாக இருக்கும் எல்லாரிடமும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பெருசா கேட்டா ஏதாவது கிடைக்கும், சின்ன விஷயங்கள் ஏதாவது கேட்டா வந்து ஆசையா கேட்டா அவ்வளவு வீடா கிடைச்சிடாது. சோ அப்படியான விஷயங்கள். ஆனா அது பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு தங்கச்சி. கடைசி வரைக்கும் அவரால் அதை நிறைவேற்ற முடியல. கனதியாட்டி கொண்டிருக்கு.
சோ இறுதி நேசங்கள் ஏதோ ஒன்று இந்த முடிவில அது தொடக்கமாக கூட இருக்கலாம். இப்ப இந்த கதையில வந்து இதோட முடிஞ்சு போகுதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு வெளிச்சத்துக்கான பாதையைத்தான் தக்சிலா காட்டி விடுறான். இதுக்கு பிறகு ஒரு வெளிச்சத்துக்கான பாதை. உதாரணமாக நந்தியாவட்டை பூக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த குழந்தையை அந்த பெரியம்மா தூக்கி கொண்டு போறான், ஏதோ ஒரு வெளிச்சத்தை தேடித்தான் கொண்டு போறான். சோ அந்த ஒரே திடல் கதை அதுலயும் அவ்வாறுதான் இருக்கு. இப்ப கதை அதோட முடிந்து விடவில்லை. நாங்க யோசிக்கிறோம், வாசகர்கள் யோசிக்கிறார்கள், இதுக்கு மேலும் என்ன, இதற்கு மேலும் என்ன செய்யலாம், கதை எவ்வாறு நகர போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து விதைச்சு விடுறாங்க. இவ்வாறுதான் அந்திம காலத்தின் இறுதி நேசங்கள் வந்து பேசப்படுது. உண்மையா சொல்லணும்னா இதுல எது அந்திம காலம் என்று வந்து சரியாக கூற முடியாது. அங்கதான் ஒரு அன்பியல் தொடங்குதுன்னு சொல்லி கூறலாம். அவ்வாறான கதைகளா வந்து இது காணப்படுது. இப்ப சிங்கள இலக்கிய உலகம் வந்து தமிழோட இணையுது. இப்ப மொழிபெயர்ப்பு நூல்களின் ஊடாக எங்களால் அவர்களின் சமூக பரப்பை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களுடைய சமூக பரப்போடு வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு வேறுபடுதுன்னு பார்த்தா அவ்வளவு வித்தியாசம் எல்லாம் இல்லை. ஒற்றுமையில அறிஞ்சு கொள்ள முடியும். இப்ப உணர்வுகள் வந்து பேசப்படைக்க அந்த பொட்டு என்ற சிறுகதையில அவர் பொட்டு வச்சு விடுவார். அப்ப அவ தமிழிச்சி, அவ ஒரு சிங்கள பொன் என்றதுக்கு வந்து அவ்வளவு வேறுபாடு இல்லை. நாங்க அப்பிக்கொண்ட அடையாளங்கள் அத்தனை. நாங்க இந்த பூவிக்கு வந்த பிறகு நான் பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, நான் பேசுற மொழியை வச்சு எனக்கான அடையாளங்களை வந்து நான் திணிச்சு கொள்றேன். அந்த மாங்காய் பருவத்தில் அருண் தனித்திருந்த மேலும் ஒரு நாள் தொடங்கியது அந்த கதையில கூட இதைத்தான் சொல்றேன். அவ வந்து ஒரு தமிழ் பெண் விரும்புறார் சரோஜான்னு சொல்லி. அவ வந்து ஒரு தமிழிச்சி என்றதாக இருக்கா. தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்த பயப்படுறா. தமிழிச்சி என்றதாக இருக்கு. தமிழிச்சி என்றால் என்னது? ஒரு பொட்டை அழிச்சிட்டு வர சொல்லு, சிங்கள பேரை மாத்த சொல்லுவோம். அப்ப நாங்க புவிக்கு வந்த பிறகு நாங்க அப்பிக்கொண்ட அடையாளங்களை இதுதான் எங்களோட இனம் என்று சொல்லி நாங்க பொட்டு வச்சு பூ வச்சு சேலை உடுத்தி இதுதான் எங்களோட அடையாளம் என்று நாங்க சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்க்க போனா நாங்கள் எல்லோரும் மனிதர்கள், நேசத்துக்கு எதிர்பார்ப்பவர்கள். இனம், மொழி, மதம் எல்லாத்தையும் தாண்டி, அப்பிக்கொண்ட அடையாளங்களையும் தாண்டி நாம் எல்லாம் நேசத்துக்காக எதிர்பார்க்கின்ற மனிதர்கள் என்று சொல்லுகின்றார் தக்சிலா சுவர்ணமாலை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நடைமுறை வாழ்வியலை வந்து இதில் பார்க்க முடியும். இந்த கதையில சொல்லப்பட்ட விடயங்களை நாங்க கண்டிருப்போம், கண்டும் காணாம நகர்ந்திருப்போம், கண்டும் காணக்கூடாது என்று நகர்ந்தும் இருப்போம். அப்படியான கதைகளைத்தான் நாங்க இங்க பாக்குறோம். இது வெறும் 10 கதைகள் இல்ல. இந்த 10 கதைகள் ஊடாக பல்லாயிரம் கதைகளைத்தான் தக்சிலா சுவர்ணமாலை சொல்ல வாரா. இதுக்கு பிறகு வந்து நாங்கள் எங்களோட சமூகத்தை ஆழமா நோக்குறோம் பார்த்தோம்னு சொன்னா இதன் மாதிரி இதே போல எக்கச்சக்கமான கதைகளை எங்களாலும் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் தினசரி வாழ்வில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிற ரகசிய பக்கங்கள், திறக்கப்படாத ரகசிய பக்கங்கள் தான் இந்த அந்திம காலத்து இறுதி நேசங்கள்ல வந்து பேசப்பட்டிருக்கு. வெளிப்படையாக பேசப்பட்டிருக்கு, ஆனால் கனவு இல்லாமல் பேசப்பட்டிருக்கு, எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல். எப்படின்னு சொன்னா ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன தீக்குச்சிய கொளுத்தி போட்டா அந்த காஞ்ச வைக்கோல் எல்லாம் எரியும்ன்ற மாதிரி ஒரு மிருதுவான ஒரு விஷயத்தின் ஊடாக கனதியான விடயங்களை வந்து மனசுக்கு ஆசிரியர் போட்டு செல்கிறார். சுருக்க கூறுனா இப்படித்தான் சொல்லலும்னு நான் நினைக்கிறேன். மற்றது வந்து மனப்பிணக்காடுகள் என்று சொல்லலாம். ஏனென்றால் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளை இள வயதுல இருந்து எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இறந்து போன மனப்பிணக்காடுகளின் இறுதி தருணத்துல கிடைக்கிற ஒரு சிறிய பற்றுதல், அந்த பற்றுதலை பற்றி பேசுகின்ற புத்தகம் தான் அந்திம காலத்து இறுதி நேசங்கள். எங்களோட வாழ்வியலை பற்றி பேசுறாங்க. இதுல வர மனிதர்கள் யாருமே ஆடம்பரமானவர்களாகவோ எந்த ஒரு அலங்காரம் மிக்கவர்களாகவோ அல்ல. தினமும் நாங்க நேரில சந்திக்கிற மனிதர்கள், புழுதி படிந்த கால்கள், வெயில் சுட்டெரிக்கிற நிலம், தீ பற்றிய மனிதர்கள், இப்படித்தான் நாங்க பாக்குறோம். ஒரு துன்பியலோடு தோய்ந்த மனிதர்கள். என்ன இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கும் என்ற எண்ணத்தோடையே மனிதன் இறுதி வரை வாழ்ந்து கொண்டிருப்பார்.
அந்த எது இல்லை என்ற எங்களோட நோக்கமோ அதுதான் இங்க பேசப்படுது. அதே நேரம் இருக்கிறதை கொண்டு சந்தோஷமாக வாழ்றதையும் பேசப்படுது. உதாரணமா அந்த நெல்லுமுடைய வீட்டை பற்றி, அவள் எளிமையாக இருக்கிறாள். எது இருக்கிறதோ இல்லையோ அவள் எளிமையாக அவளாகவே இருக்கிறாள். சோ அவள் எனக்கு இது இல்லை, நான் ஆடம்பரமாக இல்லை, நான் கந்தல் உடுத்தி இருக்கிறேன், சமையல் எதிர்பார்த்திருப்பார், நான் தூய்மையிலும் தூய்மையான ஆடை அணிந்திருப்பேன் என்று சமையல் எதிர்பார்த்திருப்பார் என்று அவள் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யல, இயல்பாக இருக்கிறாள். சோ இயல்பான மனிதர்களை நாங்க இந்த கதையினூடாக சந்திக்க இயலும், அவர்களூடாக கதைக்குள்ள நகர்ந்து செல்ல இயலும். உதாரணமா சொல்லணும்னா ஒரு சின்ன குழந்தைய கையில பிடிச்சபடி ஒரு வயல் வரம்புக்குள்ளால நகர்த்தி கூட்டிக் கொண்டு போற மாதிரி தான் தக்சிலா வாசகர்களை இந்த கனதியான பெரும்பரப்புக்குள்ள கூட்டிக் கொண்டு போறா இந்த கதையினூடாக. சமூகத்தின் கரை படிந்த துயர் தோய்ந்த பக்கங்களை இதுல நிறைய இடங்கள்ல, முக்காவாசி இடங்கள்ல நாங்க அவதானிக்க முடியும். நிறைய கேள்விகள் வாசகரிடத்திலையும் சமூகத்திலையும் விடப்படுது, வெளிப்படையாக இல்லாமல் விடப்படுது. இப்ப கதை சொல்லி குழந்தை தனக்குள் தானே பேசிக்கொள்வதாகவும் பாத்திரங்கள் தங்களுக்குள்ள தாங்கள் உரையாடுவதாகவும் தான் கதையின் நகர்வு அமைஞ்சிருக்குது. அப்ப கதை சொல்லி குழந்தை தனக்குத்தானே பேசிக்கொள்வது வாசகர்கள் எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கொள்ற மாதிரி தான் இருக்குது. இப்ப அந்த குழந்தை தான் கேட்கிற கேள்விகளை நாங்க எங்களுக்குள்ள கேட்டுக்கொள்றோம். அப்படித்தான் இந்த கதையின் நகர்வு அமைஞ்சு கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது தெருவழியே வழி நெடுகும் அவள் அவனை தேடிக்கொண்டிருக்கிறாள். ஆனா அவள் ஏன் தேடுறாள் என்று அவளுக்கே தெரியல. ஏதோ ஒரு நாட்டம், ஏதோ ஒரு உந்துதல் அவளை தேட வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படியான குழந்தை, குடும்பம், பிள்ளை எதிர்பார்ப்புகள் அவர்கள் இந்த தேற்றத்தை திருப்திப்படுத்த தன் சுயத்தை மறந்து போன பெண்களின் கதை என்றும் சொல்லலாம். எங்களை சுத்தி இருக்கிற ஆட்களை திருப்திப்படுத்துவதற்காக தன் சுயத்தை, தனக்கான நாட்டத்தை, விருப்பங்களை மறந்து போன பெண்கள் என்ற கதை என்று கூட இது எங்களால சொல்ல முடியும். மற்றது நேசங்களுக்கான தேடல்கள் நிபந்தனைகள் அற்றது. இதுதான் இது தொடரணும் என்ற ஒரு நிபந்தனைகள் அற்ற ஒரு தேடல்களை சந்திக்கக்கூடிய இடமாகவும் அந்திம காலத்தின் இறுதி நேசங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த காலத்துக்கு மட்டுமில்ல, எக்காலத்துக்கும் பொருத்தமான கதை. இறந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த காலத்திலையும் இதே கதையை நாங்க பொருத்தி பார்க்க முடியும், எதிர்காலத்திலையும் பொருத்தி பார்க்க முடியும். உதாரணம் சொன்னா இறந்த காலத்தை செம்மைப்படுத்தவும் எதிர்காலத்தை சீர்மைப்படுத்தவும் நாங்க இந்த கதையினூடாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். கதை மாந்தர்கள் இந்த தேடல்கள் கூட எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம இருக்கிறதால வாசகர்களுக்கு விடப்பட்ட கேள்விகள் பெரிய பரப்புல அவிட்டு விடப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகளை நாங்க தான் தேடிக்கொள்ளணும். ஏன் இந்த நிபந்தனைகள், ஏன் இந்த கட்டுப்பாடுகள், இது தேவையா தேவை இல்லையா என்ற கேள்விகள் எங்களுக்குள்ளேயே விடப்படுது. இது தேவை என்றால் அது எவ்வாறான தேவை, அப்ப ஏன் இப்படி தேவை இல்லாத விஷயங்கள் நடக்குது? அப்ப தேவை என்று சொன்ன இந்த நேசங்கள் எப்படிப்பட்ட அணுகுமுறையால இதற்கான தேவைகளை எங்களால சரி செய்ய முடியும் என்ற கேள்விகளும், தேவை இல்லை இந்த சமூகத்தின் கட்டுப்பாடுகள் தேவை இல்லை என்று சொன்னால் அது ஏன் என்ற கேள்விகளும் வாசகர்களுக்குள்ளே விடப்பட்டிருக்குது. அப்படி இந்த புத்தகத்தை பார்க்கலாம். இப்ப மரங்கள் அடர்ந்த நீண்ட தெரு அந்திம காலத்தின் இறுதி நேசத்துல அந்த கதை நடக்கிற பரப்ப சொல்லியிருக்கிற இது விடயம் இதுவாக இருக்கிறது. மரங்கள் அடர்ந்த நீண்ட தெரு, அதற்குள்ள பொது போக்குவரத்து இடம்பெற இல்லை, பஸ் பேருந்துகள் அதுக்குள்ளால போக்குவரத்து இல்லை. அப்ப அந்த இடத்துல அவ நடந்து வர வேண்டி இருக்குது. அப்ப இந்த சமூக சிக்கல்கள் இப்ப சமூகத்துல நாங்க முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள்ல கூட இதுல நாங்க எங்களோட சமூகத்தை முன்னேற்ற வேண்டிய தேவைகள் நிறைய இருக்குது. முதலாவது கதையில கூட இந்த சாக்கடை மணக்கிற விடயங்கள், அதை கூட நாங்க அதை துப்புரவு செய்ய வேணும். அதை நேரடியா சமூகத்துல குற்றம் சாட்டாம எங்களுக்குள்ளேயே அந்த கேள்வியையும் அதுக்கான தீர்வுகளையும் விட்டிருக்கிறா தக்சிலா. நந்தியாவட்டை பூக்கள் எடுத்துக்கொண்டா அந்த நந்தியாவட்டை பூ மரத்தை சுத்தி அன்றைக்கு ஒரு நாள் அந்த பூவெல்லாம் அள்ளி குவிச்சு அள்ளப்படாமல் இருந்தன. குப்பையில அள்ளி குவிச்சாலும் அள்ளப்படாமல் இருந்தன. அந்த அளவுக்கு பெரியம்மான மனதுக்கு கனதி.
வளமையாக அந்த ஓரிரு நரைமுடிகளோடு அழகாக இருக்கிற பெரியம்மா அன்றைக்கு பூச்சூடி அலங்கரிச்சு நரைமுடிகள் இல்லாம இருந்தாலும் அவன் முகத்துல சிரிப்பு இல்லாதால அவ அழகாக அந்த குழந்தைக்கு தெரியல. இன்னொரு விடயம், அந்த பிள்ளை வந்து எதிர்பார்க்குது ஏன் பூ அள்ளப்படாம இருக்குது, அது குப்பையா கிடக்கு. அப்ப இந்த குப்பை ஏன்? இதுதான் சமூகத்தின் குப்பையா? ஏன் பெரியம்மா சந்தோஷமா இல்ல? இவ்வளவு காலம் பெரியம்மா சிரிச்சு கொண்டுதானே இருந்தவா, இந்த புதிய மாமா வந்த பிறகு ஏன் பெரியம்மா சந்தோஷமா இல்ல? நிறைய கேள்விகள் வந்து அவிட்டப்படுது. அப்ப பெரியம்மா அந்த தேடல் இது. பெரியம்மா யாருடைய அருகாமையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார், திருப்தியாக இருக்கிறார், தெய்வீகமாக சாந்திகமாக இருக்கிற ஒரு பெரியம்மா அன்றைக்கு வந்து சாவு வீடு வெறிச்சோடியதை போல இருக்கிறார். அந்த வார்த்தைகள் வந்து கனதியான வார்த்தைகள். இப்ப குழந்தைகளின் வாயிலாக அந்த கனதியான வார்த்தைகள் கேள்விப்படுகிறது, அதுவும் நெருடல்கள் இல்லாம பாக்குறது வந்து புதுமையான விஷயம். அதை வந்து இந்த கதையினூடாக பார்க்க முடியுது. சமூக விரிசல்களை தாண்டிய பரஸ்பர புரிதல்கள் வந்து இதுல பேசப்படுது. இப்ப புரிதல்களும் நேசங்களும் தான் இரு இனங்களையும் சரி இரு உறவுகளையும் வந்து இணைக்கக்கூடியதா இருக்கு. இதுல 2 விஷயங்களை பார்க்க முடியும். கதைக்குள்ள வாழ்ற மனிதர்களுக்கான புரிதல்கள், நேசங்கள். உதாரணமாக இந்த கதையை எடுத்துக்கொண்டார், மாம்பழங்கள் அருண் கதை. அந்த கதையை எடுத்துக்கொண்டா வந்து இப்ப அந்த பெண் அவாவுக்கும் அவருடைய கணவன் மஞ்சுவுக்கும் இடையிலான உறவு, அங்க என்ன விரிசல் இருக்கு? அவன் இன்னொரு உறவை தேடுறான். அப்ப அந்த விரிசல் எதனால் சரி செய்யப்பட வேண்டும்? இருந்து பரஸ்பர புரிதல்களுடன் உரையாடல் வேண்டும். அப்ப இதுல கேள்விகளும் விதைக்கப்படுற அதே நேரம் பதில்களும் இதற்குள்ளேதான் இருக்குது. ஆழமாக பார்த்தா இது உறவுகள், சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள், சரி செய்யப்படாமல் இறுதி கட்டத்துல இருந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் மண்டிய ஒரு கதையா வந்து இந்த 10 சிறுகதைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது சமூகத்தின் வெளிப்பூச்சி நடத்தைகளை இதுல பார்க்கலாம். நாங்க பேச மறந்த கதைகள், வெளியில ஒரு விஷயத்த வெளிப்பூச்சாக பூசி பூசி உள்ளுக்குள்ள நாங்க மறைத்து வைத்த கரைகளை தக்சிலா பேசியிருக்க. இவ்வாறு அந்திம காலத்தின் இறுதி நேசங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சமூக சிதிலங்களை அரங்கில ஏற்றுது, நெருடல்கள் இல்லாம. இன்னொரு விஷயங்க வந்து இலங்கையை பொறுத்தவரையில இரு இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மிகவும் அவசியம். இன்றைய காலகட்டத்துல எங்களால இலக்கியங்களூடாக அவர்களின் சமுதாயம், அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய உணர்வுகள், எதிர்பார்ப்புகளை நாங்களும் அறிஞ்சு கொள்ள முடியும். இதே மாதிரி எங்கட தமிழ் நூல்களை வந்து சிங்களத்துல மொழிபெயர்ப்பதால வந்து அவர்களுக்குள்ள எங்கட எதிர்பார்ப்புகள், எங்கட தேவைகள், எதற்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி எங்கட விடயங்களையும் சிங்கள இலக்கிய பரப்புல வந்து எங்களால் அவிட்டு விட முடியும் என்ற விஷயத்த வந்து இந்த நூல்களினூடாக நாங்க அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து ஆதிரிய பதிப்பகம் தொடர்ச்சியா வந்து மொழிபெயர்ப்பு நூல்களை வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதன் மூலமா இப்ப மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து எதற்கு அவசியம் என்று சொல்லி கேட்டா உண்மையான விடயம் இதுதான். எங்களோட சமுதாயத்தை முதல் நாங்க அறிஞ்சு கொள்ளணும், எங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும், எங்களோட சமுதாயத்தை அறிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு எங்களால சமுதாயத்தை சீர்படுத்த முடியும். சமுதாயத்திற்கான தேவைகள் என்ன என்று அறிந்து கொண்டால் எங்களுடைய பணிகள், எங்களுக்கு சமுதாயத்துல என்ன பணிகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்க அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எதிர்கால சந்ததியினருக்கு தக்க வாழ்வியலை வந்து நாங்க சொல்லணும். அதுக்காகவும் அந்திம காலத்தின் இறுதி நேசங்கள் நாங்க பயன்படுத்தலாம். இன்னொரு சொன்ன எங்கட சந்ததி இதுதான் என்று சொன்னா தான் எதிர்கால சந்ததியை வந்து நாங்க சீர்படுத்த முடியும், வழிப்படுத்த முடியும். எங்களுடைய கரைகள் தெரிந்தால்தான் எதிர்காலத்தில் இவற்றை நாம் சரி செய்ய முடியும். இப்ப நாங்கள் கரைகளை உள்ளே வைத்து வெளியே வெளிப்பூச்சை பூசிக்கொண்டிருப்பதால் மட்டும் பிரச்சனைகள் எதுவும் முடிந்து விட போவதில்லை. சோ நாங்க அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதற்கான முன்னெடுப்புகளை நாங்க முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கதையினூடாக ஒரு சின்ன எண்ணக்கரு வந்து எல்லா வாசகர்களுக்கும் வந்து போய் சேர்ந்திருக்கும் என்று சொல்லி நிச்சயமாக நம்புகிறேன். இவ்வளவுதான். சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், எங்களை தன்னைத்தானே திணித்து கொண்டு ஒவ்வொரு நிலைகள், அந்த திணித்து கொண்ட திணிப்புகளுக்குள்ள இருக்கிற பெண்கள், இப்படித்தான் வந்து இந்த 10 பெண்களும் 10 விதமான கதைகள், அதற்குள்ளே பல கதைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறதாக
இந்த அந்திம காலத்தின் இறுதி நேசம் தக்சிலா சுவர்ணமாலியால் எழுதப்பட்டு ரிசான் செரிப்பால வந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து இன்று எங்களது கைகளில் இந்த நூல் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி. மிக்க நன்றி தினோஜா. மிகவும் அருமையாக நீங்க இந்த புத்தகத்தை வாசிச்சு கருத்து சொன்னதுக்கு. இதை பதிவு செய்யுங்க எழுத்து மூலமும். மிக நன்றாக இருந்தது. நன்றி. அடுத்த பேச்சை நீங்க கேட்கலாம். அதுக்கு பிறகு கலந்துரையாடல நீங்க உங்களோட கருத்துக்களையும் சொல்லலாம். செல்வி. வணக்கம் சுரேகா. செல்வி வணக்கம். நீங்க உங்களோட கருத்து சொல்லலாம். பேஸ்புக்லயும் 20-25 பேருக்கு லைஃப்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா அவர்களுக்கு உங்களுடைய நன்றியை நான் இந்த நேரத்துல சொல்லிக் கொள்றேன். செல்வி நீங்க கதை. எல்லோருக்கும் வணக்கம். நான் அந்திம காலத்தின் இறுதி நேசம் 10 சிறுகதைகளை ஒரு கிட்டத்தட்ட 120 பக்கங்கள்ல உள்ளடக்கி பல விதமான நேசங்களை, வித்தியாசமான கோணங்களில் நேசங்களை, அடிப்படை கருப்பொருள் வந்து நேசம், அன்பு, பாசம் என்று எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நேசம். அது யார்கிட்டையும் யாருக்கும் வரலாம் என்ற ஒரு எண்ண கருத்தோட கதைகள் எல்லாமே கூடுதலாக நகர்ந்து செல்றதா பார்க்கிறேன். ஒரு சின்ன நூல் தக்சிலா சுவர்ணமாலியால சிங்கள மொழியில் எழுதப்பட்டாலும் அதை தமிழில் மொழிபெயர்த்து எங்கள் கையில் தவளவிட்டிருக்கிறது. செல்வி குடுக்கிறதுக்கு மன்னிக்கும். உங்களோட வீடியோ ஆன் பண்ணுங்களேன். வீடியோ ஆன் பண்ணா கதைக்க தெரியாது. பரவாயில்ல, ஆன் பண்ணுங்க. ஓகே. வணக்கம் வணக்கம் என்று சொல்லி கதை மாந்தர்களை கதை மாந்தர்களை உருவாக்கி அவர் கதையை நகர்த்தி செல்றார். தக்சிலா சுவர்ணமாலியால் எழுதப்பட்ட இந்த நூலை எம் ரிசான் செரிப் அவர்கள் மொழிபெயர்த்து ஆதிரை வெளியிடப்பட்டு எங்களோட கையில தந்து வாசிக்க தூண்டியமைக்கு எல்லோரும் முதலிலேயே நான் நன்றியை சொல்லிக் கொள்றேன். எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, சிங்கள நூல்கள், எங்களோட சகோதர மொழி நூல்கள் எங்களுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆதங்கம் நிறைய நாளாவே இருந்தது. இப்பொழுதும் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி. இப்ப நாங்கள் இந்த நூல்ல 10 சிறுகதைகள் இருக்குது. எல்லாமே தலைப்பினூடாகவே அந்த கதையின் சாராம்சத்தை சொல்ற கதைகளாக நிறைய கதைகள் இருக்கின்றன. தலைப்பிலேயே எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். கூடுதலாக ஒரு கதையில என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்போட ஒரு காதலனை தேடிக்கொண்டு அலைந்து திரிந்து ஏமாற்றத்தை வாங்குறதாக ஏமாற்றம் சொல்லப்படுகிறது. ஒரு கதையிலே ஆறுதலாக ஒரு பெண் நிறைய வேலைகளை செய்துவிட்டு ஒரு ஆறுதல் தேடி ஒரு தனது ஆண் நண்பருடன் கதைத்து பேசுவதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறாக சமூகத்தில் நிகழ்கின்ற மறைமுகமாக நிகழ்கின்ற சம்பவங்களை ஆசிரியர் நேராக சொல்லி இருக்கிறார். ஒரு நேசம் பற்றியே பேசப்படுகிறது. அதில் சுதந்திரம் காட்டப்படுகிறது. ஒருவருமே அந்த நேசத்தின் மீது ஆக்கிரமிப்பு செலுத்தப்படாத வகையில் அந்த கதையை கொண்டு செல்கிறார். எதிர்பார்ப்பில்லாத நேசம், கட்டுப்பாடோ நிலைத்திருக்கும் என்ற ஒரு தன்மையோ காணப்படையில. அது எப்பவும் கை நழுவி போனாலும் அது என்னை பாதிக்காது என்று காட்டக்கூடிய மாதிரி அந்த கதைகளை எடுத்து செல்கிறார். அந்த கதாபாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. உலகில மறைமுகமாக இப்ப சமூகத்துல
மறைமுகமாக நிகழ்கின்ற பிரச்சனைகள். நாங்கள் இவற்றை வாசிக்கும் போது இது நடக்குமா என்று சில வேளைகளில் நினைத்தாலும், ஆனால் அது இந்த சமுதாயத்துல நடக்குது. ஆனால் நாங்கள் அதை கண்டும் காணாமலும் நகர்ந்து செல்கிறோம். ஆனால் அவர் அதை கடந்து செல்லாமல் அவற்றை எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு நூலின் கீழ் தந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். மற்றது சிறுகதையின் தன்மைகளோடு சுருக்கமாகவும் உரையாடல்களாக ஒரு வாசிக்கும் போது ஒரு அலுப்பு வராத மாதிரி ஒரு ஒரு அலுப்பு வராது. அது ஒரு சுருக்கமாக எங்களால அத இலகுவாக அவர் இந்த மொழி நடையில் படிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். இப்ப அன்றைக்கு பின் அவள் அருகே வரவில்லை என்றதுல அவர் ஒரு நிறைய எதிர்பார்ப்போடு அங்கு செல்லும் போது அது ஏமாற்றமாக இருந்ததும், அவர் அதை இலகுவாக ஒருவரையுமே நோகடிக்காத மாதிரியே கடந்து செல்வதும், அதை அந்த பெண்ணும், எனக்கு பேர்கள் எல்லாம் ஞாபகம் இல்லை, அந்த பெண்ணும் அதை ஏற்றுக்கொண்டு அவர் இனி வரமாட்டார் என்று நம்புவதாக, அந்த ஏமாற்றத்தையும் இலகுவாக ஏற்றுக்கொள்வதாக அந்த கதைகள் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரின் மீது குற்றம் சாட்டாத மாதிரி கதை மாந்தர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாங்காய் பருவத்தில் அருண் தனித்திருந்த மேலும் ஒரு நாள் தொடங்கியது. மற்ற கதை இப்போதும் இருவரும் இடைக்கிடையே சந்தித்துக் கொள்கிறோம் என்ற கதையிலையும் பார்க்க போனால் 2 கிளாஸ் ஜூஸோடு அவர்கள் ஒரு விடுதியிலிருந்து கதைத்து கொண்டிருந்தாலும் அதில் நிறைய விஷயங்களை அவர்கள் இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அது வெளிநாட்டு பாணி மாதிரி கொஞ்சம் தெரிந்தாலும் அந்த உறவு முறை, அவர்கள் விவாகரத்து பெற்ற பிறகும் சந்தித்து பேசுவது, பேசிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் நிறைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார்கள். வாதங்களாக இருவரும் உரையாடல்களாக நிறைய விஷயங்களை அதுல பகிர்ந்து கொள்கிறார்கள். வாழ்க்கை என்றால் என்ன, பணம் அந்தஸ்து தான் முக்கியம் என்று ஒரு தரப்பு வாதமும், அடுத்த வாதம் இல்லை, இருப்பதை கொண்டு எங்களால் வாழ முடியும் என்று சொல்வதாகவும் அந்த வாதம் நகர்ந்து செல்கிறது. உலகுக்கு தேவையான விஷயங்களை இரு மாந்தரை கொண்டு விளங்கப்படுது. சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனைகள் ஒரு விஷயம் சொல்லுவார். அதுல 8 மணித்தியாலம் வேலைக்காக நாங்க போராடின மண்டைக்கு இன்றைக்கு நாங்க 8 மணித்தியாலத்துக்கு மேலாக வேலை செய்கிறோம். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இல்லை, ஆடம்பரங்களுக்காகத்தான் என்பது கூறப்படுறது. அது எங்கள் நாட்டுக்கு, இப்ப வெளிநாடுகளுக்கு அது மிகவும் பொருத்தமான ஒரு விடயம். நிறைய ஆட்கள் நேரங்களை கணக்கு எடுக்காமல் அதிகமாக வேலை செய்து கொண்டு வீட்டை கவனிக்க முடியாத நிலைமை, அப்படி நிறைய பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் நோய்களையும் பெற்றுக்கொள்ற ஒரு விடயமாக பேசப்படுகிறது. அந்த விடயங்களை எல்லாம் அவர் இலகுவாக ஒரு உரையாடல் மூலம் சொல்றார். அதை பார்த்தா எங்களுக்கு சாதாரண விடயம் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள் போய் பார்க்கும் போது அது ஒரு பெரிய விடயத்தை அவர் இலகுவாக ஒரு சிறு கதையில் உரையாடல்கள் மூலம் சொல்லிக் கொண்டு போகிறார். இப்ப ஒரு நூல் மொழிபெயர்க்கப்படுவது கலாச்சாரம், பண்பாடு, அவர்களின் வாழ் சூழ்நிலை, அவற்றை நாங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் என்று நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறது. ஆனால் இந்த நூலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் பெரிதாக தெரியல. அவ தனது கலாச்சாரம், பண்பாட்டை அதுல காட்டணும்ன்ற விதமாக இல்லாமல்
எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள், நேசம் என்பது உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. அன்பு பாசம் காட்டுவதற்கு இனம் மொழி ஒன்றும் தேவையில்லை. கட்டுப்பாடுகள் அதுகள் ஒன்றுமே இல்லாமல் வெளிப்படையாக காட்ட முடியாத சில உறவுகளையும் இலகுவாக தனது மொழி நடையில வடிவாக அந்த ஒரு ஒரு நிரோஜா சொன்ன மாதிரி தினோஜா சொன்ன மாதிரி அதை அழகிய மொழியில் இலகுவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி, அதை ஒரு நெருடல் இல்லாமல் வாசிக்கக்கூடிய மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கிறது. நேசம் பற்றி அதுல பேசக்குள்ள சுதந்திரத்தை காட்டுகிற ஒருவரின் ஆக்கிரமிப்பு அதுல இருக்கையில எல்லோரும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ற ஒரு நட்பாக, ஒரு நேசமாக கதாபாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுல பிரச்சனைகள் மறைமுகமாக இருந்தாலும் அதை இலகுவாக நகர்த்தி செல்ற சில கதைகளை நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கிற கதைகளும் இருக்கு. இப்ப ஒரே திடல்ல அப்படியான மாந்தர்களை காண்பதே அரிது. எந்த நாட்டிலேயுமே காண்பது அரிது. ஒரு அந்த சித்தப்பா என்று சொல்லப்படுபவரும் சரி, பிறகு அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்டுட்டு பிறகு திரும்பவும் அந்த பிள்ளையையும் மனைவியையும் பார்ப்பதற்கு அன்பும் பாசத்தோடையும் திரும்பவும் காத்திருப்பதாக எல்லாம் காட்டப்பட்டிருப்பதை பார்க்கும்போது அப்படி ஒன்று ஒரு உண்மையிலேயே நடக்காது. அது கற்பனை பாத்திரம் என்று சொல்ற அளவுக்கு அந்த கதை இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமோ என்ற மாதிரியான தோற்றத்தை வெளிப்படுத்துற கதை மாந்தர்களையும் உருவாக்கி இருக்கிறார் அவர். ஒரு 10வது கதையில தங்கையை தேடி தேடி அவன் அலைந்தான் என்றதுல தங்கையை தேடுற ஒரு உறவை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு, ஒரு உறவின் ஒருவரின் அன்பையோ எதையோ புரிந்து கொள்வதற்கு அவர் ஒரு பிரிவு தேவைப்படுகிறது. பிரிவு என்றதையும் விட அதில் அவர் இறந்தே போனாரா என்ற அளவுக்கு அது காட்டப்பட்டாலும் அந்த கதை நாங்கள் எப்படி வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா கருத்து சொல்லப்படுகிறது, இருக்கும்போது நாங்கள் எந்த உறவையும் பெரிதாக சாட்டை செய்வதில்லை. அதை நாங்கள் காட்டிக்கொள்வதில்லை, கண்டுகொள்வதில்லை ஒரு உறவை. ஆனால் இல்லாத போது அதை நினைத்து நாங்கள் கழிவிரக்கம் கொள்வது ஒரு முட்டாள்தனமானது. இருக்கும் போதே நாங்கள் வாழ்ந்து சந்தோஷத்தையும் பகிர்ந்து வாழ்ந்து விட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்வதாக இருக்கிறது. நிறைய சமூக பிரச்சனைகளையும் இந்த நூல் சொல்லுகின்றது. ஆனால் இலகுவாக, எளிமையாக, எதிர்பார்ப்பில்லாத நேசம் வலியது. இப்ப நூலின் தலைப்பே அந்திம காலத்தின் இறுதி நேசம். நேசத்துக்கு அந்திம காலமே இல்லை, அது எப்போதும் தொடரும். இல்லாத நாட்கள்லையும் எங்களுக்கு அந்த நேசம் மறந்து போவாது. அப்படி இருக்கின்ற ஒரு தலைப்பை அந்த நூலுக்கு வழங்கி இருக்கிறார். அந்திம காலத்தின் நேசம், இறுதி நேசம் என்ற கதையிலையும் அந்த ஒரு எந்த உறவுமே இல்லாத ஒரு இளம்பெண் ஒரு வயதானவருக்கு இறுதி காலத்தில் தன்னால் இயன்ற நேசத்தை வழங்கி அவருடைய இறுதி பயணங்களின் போது அவர் சந்தோஷமாக இருக்க வழி செய்கிறார் என்ற மாதிரி அந்த கதை சொல்லப்படுகிறது. அப்படியான மாந்தர்களை இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய பேரை பார்க்கிறோம். வயதான காலத்தில் யாருமே அற்ற நிலையில அன்புக்காக பலர் இருக்கின்றார்கள். ஆனால் சமுதாயத்துக்கு பயந்தோ, உண்மையாக ஒரு விருப்பம் இருந்தாலும் சமுதாய பயம் அதை தடை செய்வது போல வாழ்க்கை நகர்ந்து போகிறது உண்மையான வாழ்க்கையில். ஆனால் அந்த கதையில அவர் வடிவாக அந்த நேசத்தை வழங்குவதால
அவர் எவ்வளவு கடைசி காலத்துல அவர் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை அனுபவித்திருப்பார் என்பதை விளக்கமாக காட்டியிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு கதைகள்லையும் அவர் நேசத்தையும் அந்த நேசத்துக்கு நேசம் ஒன்று சரியான வலிமை உடையது, அதனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நேசம் என்பதால் நீங்கள் சமுதாய பிரச்சனைகளையும் ஒரு நேசத்தின் ஊடாக கடந்து செல்ல முடியும் என்பதை காட்டியிருக்கிறது. இப்ப உலகத்தை சமூகத்தை உற்று பார்க்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் தெரியும், இப்படியான பிரச்சனைகள் எல்லா சமூகத்தினரிடையும் இருக்கு. அது எந்த சமூகம் என்றாலும் பரவாயில்லை. எங்களுடைய சமுதாயத்தை பார்த்தாலும் சரி, எந்த சமுதாயத்தை பார்த்தாலும் இப்படியான பிரச்சனைகள் மறைமுகமாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனா அதை எழுதவோ வெளியில கொண்டரவோ நாங்கள் கொஞ்சம் தயக்கமான ஒரு போக்கு இருக்கு எல்லாருக்குமே. ஆனா அவர் வெளிப்படையா கொண்டு வந்திருக்கார். இப்ப இது எதிர்கால இதை வாசிக்கின்ற போது எதிர்கால சந்ததியினருக்கு அது ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா? வெளிப்படையான ஒரு போக்கு இருக்கிறது. அவர் அதை வெளிப்படையாக சொன்னாலும் நூலின் மூலம் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுமானாலும் அதை மறைமுகமாக எளிமையாக சொல்லி இருக்கிறார். ஆனால் எனது நண்பி ஒருவர் கதைத்த போது சொன்னார், என்ன இப்படி எழுதியிருக்கிறா, இதை பிற்கால மாணவர்களோ எதிர்கால சந்ததியினர் வாசிக்கும் போது இது பிரச்சனையை கொடுக்காதா? எல்லோரும் இதை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு தவறான வழிக்கு இட்டு செல்லும் என்ற மாதிரி அவ சொன்னா. உலகத்தை ஏன் உலகத்தில் நடக்காத விஷயங்கள் இல்லை, அத நாங்க உற்று நோக்குற விதம் தான் இருக்குது. உலகத்தை சமூகத்தை பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த விடயங்கள், இதை போன்ற சம்பவங்கள், இந்த கதை மாந்தர்கள் போன்றவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறார்கள், இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை தக்சிலா ஸ்வர்ணமாலி வெளிப்படையாக எழுதியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை திறனாய்வு செய்த உமையாளர்கள் கூட சில ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார், தேள் கொட்டுவது போல உண்மைகள் சுடாமல் இந்த கதைகளை கடக்க முடியவில்லை என்று. அப்படி சில உண்மைகள் சுடத்தான் செய்யும். ஆனால் அந்த கதைகளை நான் ஒவ்வொரு கதையாக எடுத்து எனக்கு சொல்லவில்லை. இப்ப ஒரு கதையை எடுத்துக்கொண்டால் சமுதாய பிரச்சனை சொல்வதாக இருக்கும். எப்போதும் மேரி நினைவில் வருகிறாள். இந்த ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை பிரச்சனையை இப்ப அந்த பிள்ளைகளுக்கும் அம்மாவையும் மகளையும் அள வைக்காத மருத்துவமனை எப்போது எங்கே கிடைக்கும்? வறுமையால வறுமையால ஏற்படுகின்ற துயரத்தை அந்த கதையை அழகாக சொல்லியிருப்பார். ஒரு பெண் திருமணத்தின் முன்பு நன்றாக தனது திறமைகளை வெளிக்காட்டியிருந்த போதும் திருமணத்தின் பின்பு ஏற்பட்ட வறுமையால அவர் சில நோய்களுக்கு அடிமையாகி இருந்தாலும் அதை காப்பாற்ற முடியாத கணவர் என்று சொல்லுகின்ற வறுமையை காட்டுகின்றது. அவ அந்த கடைசியில ஒரு தோழர்களுக்காக தனது நகையை கூட அடைவு வைத்து கணவரிடம் கொடுப்பா. அதை எல்லாம் பார்க்கும் போது பாரதியாரும் கார்ல் மார்க்ஸும் ஞாபகத்துக்கு வருவார்கள். அப்படி வீட்டு பிரச்சனைகளை விட பொது விஷயங்களையும் பார்க்கின்ற குடும்பங்கள், அவர்களை கவனிக்க யாருமே இல்லாத ஒரு துயரமான நிலைமையை உள்ளடக்கி இருக்கிற சமூகமாக எங்கள் சமூகமும் இருக்கிறது என்பதை
அவர் சொல்லியிருக்கிறார். அதிலே அரசை குற்றஞ்சாற்றுவதாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி போக்குவரத்து பிரச்சனை, இப்படியான சமூக பிரச்சனைகளையும் தனது நூல்களினூடாக கொண்டு வந்திருக்கிறார். சுருக்கமும் செறிவும் கொண்ட உரையாடல்களாக நகர்ந்து சென்று மக்களின் வாசகரை இழுத்து வைத்து ஒரே மூச்சில் படிக்கக்கூடிய அளவுக்கு அவரது கதைகள் இருக்கின்றது என்று சொல்லலாம். சமூகத்துக்கு தேவையான விடயங்கள் பலவற்றை உள்ளடக்கிய நாவல். மற்றது இந்த முடிவுகளை எல்லாத்தையும் வாசகரே எடுக்கலாம். இதன் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று பலவாறாக சிந்திக்க தூண்டி இருக்கிறது இந்த நூல். ஒருவர் இப்ப நான் யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிக்க மாட்டீங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நூலை எழுதி சென்றிருக்கிறார். இப்படியான ஒரு சமூகத்துக்கு தேவையான நூல்கள் இன்னும் வெளிவருவதில் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. ஊடருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி செல்வி. சுரேகா. ரஞ்சி அக்கா, நான் கதைக்கட்டும். கதைங்க. நன்றி. வேற இல்லை என்று யோசிச்சு கொண்டு இல்ல, முதல் நான் லேட் ஆயினதுக்கு மன வருத்தத்தை தெரிவிச்சு கொள்றேன். ஏன்னா பஸ் கொஞ்சம் லேட் ஆயிட்டு 7:30க்கு வருவேன் என்று பார்த்தேன். சரி, இந்த இணைய வழி கலந்துரையாடல்ல கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். உண்மையா இந்த அந்திம காலத்தின் இறுதி நேசம் இது ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக இருக்கிறபடியா எடுத்த உடனே கதைக்குள்ள போகாமல் இந்த ஆசிரியரை பற்றி நான் சிலது சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னா, இவ ஒரு இலங்கை கலனி பல்கலைக்கழகத்துல சமூகவியல் சார்ந்த ஒரு முனைவர் பட்டம் பெற்றவராக இருக்கிறார். அதனாலதானோ என்னவோ அவ தன்னுடைய அந்த 10 கதையிலையும் சமூகத்தின் எல்லா மட்டங்கள்லையும் இருக்கிற, அதாவது வறிய நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை ஒரு ஆய்வு மாதிரி மிகவும் துல்லியமாகவும் யாரையும் பாதிக்காத வகையிலையும் மிக மென்மையாக அதை நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார். அவர் ஒரு பாடசாலை ஆசிரியை, மற்றது அந்த மாதிரியான இதுலையும் இருக்கிறதால அவ எதையுமே ஒரு வன்முறையாக கதைக்கல. உண்மையா இந்த இப்படி ஒரு அடிநில விளிம்பு நில மக்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை அரசியல் மட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த சிறுகதைகள்ல கூட மிகவும் அந்த ஒரு மென்மையா அதை எப்படி கொண்டு போறதுன்றத முதலாவதா நான் இந்த மொழிபெயர்ப்பின் ஊடாக நான் பார்த்து கொள்றேன். அநேகமாக இலக்கியம் என்று சொன்னாலே எல்லாரும் கூட நான் சொல்லுவேன், இலக்கியத்துல ஒரு கலை இருக்க வேணும், ரசனை இருக்கணும். ஆனா இந்த கதையில கலையும் ரசனையும் மாத்திரம் இருக்கல, அது இரண்டையும் தாண்டி அந்த மக்களுக்கு என்ன விதமாக இந்த கதையை சொல்ல வேண்டும் என்ற அந்த உத்தி மிகவும் ஒரு எப்படி சொல்றது, அது கூர்மையான மொழியாக, ஒரு நுண்ணுணர்வு மிக்க மொழியாக, மென்மையான மொழியாக இருந்தாலும் யாரையுமே அது தாக்காமல், அது சம்பந்தப்பட்டவர்களுடைய பிரச்சனையாகவும் இருக்கலாம், அது சமூகம் சார்ந்து அதை கேள்விக்குட்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். யார் அந்த கதையை வாசிச்சாலும் அந்த கதையில இருக்கிற அந்த தன்மை அவருடைய உள்ளத்துல போய் கொஞ்சம் ஒரு ஈட்டியால குத்தின மாதிரி சில உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இவருடைய கதையில இருக்கு. அன்றைக்கு இந்த அந்திமகால நேசம் மற்றும் அந்த திருமதி பெரேரா கதைகள் மொழிபெயர்ப்பு நூலுக்கு நான் நூலகத்துக்கு போயிருந்தேன்னா, அதுல நான் பார்க்கக்குள்ள இவருடைய அந்த பேசின விதம் உண்மையில ஒரு ஆசிரியரை வச்சு அதை கதைக்கலாமோ தெரியாது. ஆனால் இவர் ஒரு சிங்கள மொழியை சேர்ந்தவர் என்றதால எல்லாரும் இப்ப நாங்க யோசிப்போம், சிங்களம் சார்ந்தவர்கள் எல்லோருமே சாரி கட்டுற விதம், அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததே எனக்கு அவருடைய புன்னகை அதுகள் எல்லாம் ஒரு விதமான ஈர்ப்பு எனக்கு தந்திருந்தது. அவவே எப்படி அந்த ஈர்ப்போட அவ பார்த்தனோ அதே மாதிரியே இந்த கதைகளும் இருந்ததை நான் இங்க சொல்லத்தான் வேணும். மற்றது இந்த கதைகள்ல பார்க்கக்குள்ள இந்த 2 வகையா பார்க்கலாம்.
எங்கள்கிட்ட வந்து எல்லார்கிட்டையுமே வந்து பேச முடியாத நேசங்கள் வந்து எல்லார்கிட்டையுமே இருந்து கொண்டே இருக்குது. ஆனா அதை வந்து நாங்க வெளியில எப்படி மற்றவர்களோட பகிர்ந்து கொள்றது, இதை பற்றி கதைச்சா மற்றவ என்ன நினைப்போம். அந்த அழகாவ சொல்லுவா, பிஸ்கெட்டை வந்து டீக்குள்ள தோச்சு சாப்பிடுற அது ஒரு இடத்துல வருது. அத வந்து அவர் இந்த கதையில தான் வருது. இப்போதும் இருவரும் இடைக்கிடையே சந்தித்துக் கொள்கிறோம் என்ற கதை அந்த 96ஆம் பக்கத்தில் இருக்கு. அந்த கதையில வந்து அவர்கள் 2 பேரும், ஒரு காதலனும் காதலியும் வந்து திருமணமாகி இருக்கணும். அவர் சொல்லுவார், நீயும் வந்து ஒரு கடல்ல ஒரு நீரில போய் ஒரு ஆமையை விட்ட மாதிரி தான் உங்க நேசம் இருந்தது. அப்ப அவர் 2 பேருமே வந்து விட்டாலும் எப்படியும் தொடர்ச்சியா தங்களோட வாழ்க்கையை கொண்டு நகர்த்தக்கூடிய அந்த ஆற்றல் அவைக்கு இருந்த மாதிரி தான் அந்த கதை போகுது. இந்த கதையில ஒரு விஷயம், வந்து நேசத்தை எப்படி பாக்குறான்னு சொன்னா, ஒரு ஆண் பெண் உறவுன்றது வந்து ஒரு ஆண் எனக்கு கிடைக்கல அல்லது பெண் எனக்கு கிடைக்கல, அது ஒரு வன்முறையா போக இல்லை. காலம் கடந்ததுக்கு பிறகும் அந்த உறவுகள் வந்து இல்லாம போனதுக்கு பிறகும் ஆரம்பத்துல எப்படி நேசமா இருந்துச்சுனமோ அதே நேசத்தை வந்து தொடர்றவையெல்லாம் இருக்கணும். அப்ப இந்த நேசத்துல வந்து ஒரு திருப்தியை அடையலாமன்னு இல்லை. ஆனா ஒவ்வொருவரும் வந்து எப்படி தங்களிடையே அதை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு களத்தை, ஒரு வெளியை வந்து இந்த சிறுகதை வந்து எங்களுக்கு சொல்லுது. மற்றது வந்து அவன் செல்வி அக்கா அவன் சொல்லி இருந்தவா எப்படின்னு சொன்னா, இந்த முந்தியெல்லாம் நாங்கள் 8 மணித்தியால வேலையை குறைச்சி தரணும் என்று சொல்லி போராட்டம் செய்து நாங்கள். ஆனா இங்க இருக்கிற நடுத்தர வர்க்க பெண்கள் கூட ஓட்டி, அதாவது ஓவர் டைம்ல வேலை செய்து இரவு பகல் பார்க்காம தங்களை வருத்தி வேலை செய்து ஒரு நாகரிகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார். அவ அந்த மேரி எப்போதும் மேரி நினைவில் வருகிறாள் என்ற கதையில கூட ஒரு கட்டத்துல அந்த அவளுடைய மகள் வந்து வகுப்புவாதங்கள் பற்றி குழுநிலை, அந்த வகுப்புவாதங்கள் பற்றி கதை கேட்குள்ள அவ சொல்லுவா, சிரிச்சு கொண்டு 2 வகுப்புகள் தான் பிள்ளை இருக்குது என்ற மாதிரி அவ சொல்லுவா. அதே நேரத்தில் அவளுக்கு அந்த ஞாபகம் வருது, அந்த தோழர்கள் வந்து இப்படி எலெக்ஷன் கேட்க வரைக்குள்ள வார வேண்டிய முகம் எலெக்ஷன் கேட்க ஒரு ஆள் வரைக்குள்ள அவட முகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம அந்த 2 வகுப்பா இருக்கும் என்று சொல்ற நேரம் அவட முகம் இருந்தது என்று சொல்லி அந்த கதையில சொல்லுவா. அப்ப வந்து நான் அது உண்மையாவா 2 என்று சொன்னது இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, ஒரு மிகவும் விளிம்பு நிலையில மக்கள் இருக்கிறார்கள் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்த அந்த ஹைஃபை லெவல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இப்படியான இந்த மக்களை சுரண்டி வாழ்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதால நான் அந்த 2 வகுப்புன்றதை வந்து அப்படித்தான் என்னால உணர்ந்து கொள்ள முடியுது. மற்றது வந்து இதுல பேச வேண்டிய இந்த தங்கையை தேடி தேடி அவன் அலைந்தான். மற்றது எப்போதும் மேரி நினைவில் நிற்கிறாள், இப்போதும் இருவரும் இடைக்கிடையே சந்தித்துக் கொள்றோம். இந்த 3ம் வந்து உறவு நிலைகளை தாண்டி இந்த சமூக பிரச்சனைகளை தான் அது மிகவும் விரிவாக அது பேசுது. கடந்து கொண்டு போய்க்குள்ள அது சிம்பிளா இருந்தாலும் கதையில வந்து பெருசா ஆரவாரம் இருக்கல. ஆனா அந்த கதையை வாசிச்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த மனம் வந்து கொஞ்சம் வேலை பாஞ்சு கொண்டு இருக்குது, மனம் வந்து ஆரவாரப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு இடத்துல வந்து அந்த மேரியிட மகள், எனக்கு அந்த கதை தான் நல்லா பிடிச்சிருந்தது. அவ சொல்லுவா, வரதை நான் அதை வாசிச்சு காட்டணும் என்று யோசிக்கிறேன். ஐயோ மிஸ், அம்மாவோட கை வீங்கி இருக்கு என்று பிள்ளை சொல்லிக்கல அந்த பெண்மணி, நான் மிஸ் இல்ல என்ன மேடம்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்ற மாதிரி ஒரு கதை அந்த அதுல வருது. தாதி சொல்ற என்ன மிஸ், அந்த அவசரமான நிலையில அந்த பிள்ளை போய் மிஸ் சொல்லிக்குள்ள அவ உடனே இல்ல நீங்க என்ன மேடம் என்று சொல்லுங்க. அப்ப அந்த அதிகாரத்துவம்ன்றது வந்து எப்பவுமே தங்களுடைய அந்த நிலைமையைத்தான் யோசிக்கிறதே தவிர மற்றவர்களின் பிரச்சனையை என்ன மாதிரி அணுகணும் என்ற முறைமைகள் வந்து அவைக்கு தெரியல. நாங்க வெளியில இருந்து பார்க்கக்குள்ள நினைப்போம், அது தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாங்க கொழும்பு சிங்களம் என்று யோசிக்கக்குள்ள நாங்க எப்பவுமே மேட்டுக்குடி அவர்களைத்தான் எங்களோட நினைவுக்கு வருவீனம். ஆனா இதுல வந்து
அன்றைக்கு பிறகு அவன் அவள் அருகே வரவே இல்லை என்று சொல்ற கதை கூட அப்படித்தான். அதுல இருக்கிற அந்த பெண் வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்யறா, இன்னொரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு சக ஊழியர் அந்த ஆண் வந்து கற்பனை பண்றாரு. ஏன்னா அவ சாரி கட்டி கொண்டு வர விதம் அவருக்கு பிடிச்சிருக்குது. நகரத்துல இருக்கிற பெண்கள் கட்டுற சாரியை விட கிராமத்துல கட்டுற சாரி தான் எனக்கு பிடிச்சிருக்குது என்ற மாதிரி அவர் சொல்றார். ஆனா அவர் அந்த கிராமத்தை வந்து மிகவும் கற்பனை பண்றார். இவள் வந்து ஒரு பூப்பு சட்டை போட்டிருக்கிறேன்னு சொல்ல, அப்ப இந்த பூப்பு சட்டை எப்படி இருக்கும், இந்த சட்டையில அவ எப்படி இருப்பா, ஞாயிற்றுக்கிழமை என்ன எங்க குளிப்பா, அப்ப ஓடிக்கொண்டிருக்கிற நதியில குடிப்பாள், அவன் நீண்ட முடி இப்படி இருக்கும், இப்ப டிவி பார்த்து கொண்டிருப்பா, தொலைக்காட்சியில வந்து இப்ப அழகு குறிப்புகள் போய்கொண்டிருக்கும். அந்த மாதிரி இவர் வந்து கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனா வீட்டை வந்து சொல்லாமலே அவர் வாரார். அந்த நேரத்துல சொல்ற இந்த இடத்துக்கு வந்து இன்னும் அபிவிருத்தி வரையில போல. அங்க அந்த ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மனிதர்கள் நேசத்தை பற்றி சொல்லி கொண்டு போற அதே நேரம் அந்த நேசங்களை தாண்டி அந்த சமூக கட்டமைப்புகள், சமூகம் சார்ந்த திணிப்புகள் வந்து எப்படி அவைய உறவுகள்லையும் அது தாக்கம் செலுத்துது என்ற மாதிரி தான் அதை நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா அந்த வீதி அப்படி இருக்குது, வீட்டுல போய்க்குள்ள மிகவும் கஷ்டம். அவைய வீட்டுல வந்து வேற வந்து குசினிக்குள்ள சமையலறை வரைக்கும் போறார். அங்க வந்து இலையான எல்லாம் வச்சு இருக்குது. சாப்பிடைக்குள்ள அந்த தங்கச்சி சொல்லும், இன்றைக்கும் ஈரப்பலாக்காயும் தேங்காய் பூவும் தானே தர போறேன். ஆனா இவர் முதல் ஒருக்கா நான் உங்களோட வீட்டை வருவர் என்று அறிவிச்சுட்டு போகைக்குள்ள அவ வந்து இவருக்கு பிடிச்ச இறால் கறியல் அதுகள் எல்லாம் காய்ச்சி வைக்கிறார். அப்ப இவர் திடீரென்று போக அவ சொல்லுவா, நீங்க இப்படி திடீரென்று வந்தால் கஷ்டமா இருக்கும் என்று அவர் நினைக்கிறார். அவ சொல்ற, நீங்க இப்படி திடீரென்று வந்தாதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் என்று சொல்லிட்டு போறார். அவர் விரைவுல நிறைய பொருட்கள் எல்லாம் அவைக்கு வாங்கி கொண்டு வரார். அவர் பிறகு சரியன்னுட்டு சாப்பிடவும் இல்லை, வீட்டை போயிட்டார். வீட்டை போக அவை இவ கேட்கிறா, போய் போன் பண்ணுங்கன்னு சொல்ல அவர் சொல்றார், முடிஞ்சா நான் போன் பண்றேன் என்ற மாதிரி அவர் சொல்லுவார். பிறகு வாகைக்குள்ள அந்த அம்மாக ஏன் இவர் வந்தவர், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவ்வளவு பரிசு பொருட்களை உனக்கு கொண்டு வரணும் என்ற மாதிரி ஒரு துணியில கேட்கைக்குள்ள அவர் சொல்லுவாள், இனி வரமாட்டார் என்ற மாதிரி சொல்லுவார். அப்ப வந்து அந்த ரெண்டு பேர்ட்ட நேசத்துக்கு இடையில வந்து சமூகத்தின் பின்னணி, சமூக காரணி வந்து மற்றது வறுமை, வீட்டு நிலைமை, இதுகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்றத வந்து அந்த கதையில பார்க்கக்கூடியதா இருந்தது. மற்றது வந்து பொட்டு, அது இன்னும் வித்தியாசமான ஒரு கதை. அதை வாசிச்சு கொண்டு போய்க்கல அவ வந்து ஒரு அதுல வந்து குப்பை வந்து வருது. அது மிகவும் ஒரு, நான் நினைக்கிறேன் இப்ப சேரி பகுதி இப்ப கொழும்பில எல்லாம் இருக்குது சில இடங்கள். அப்ப அந்த மாதிரியான இடத்துல இருக்கிற ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டுல இருக்கிற ஒரு இடத்தை வந்து வாடகைக்கு கொடுக்குறா. அந்த இடத்துல வந்து ஒரு இளைஞன் போறார், ஒரு கொஞ்சம் வயசான ரகு என்ற ஒரு அவர், ரகுவோ ரவியோ தெரியல, அவர் போறார். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வீட்டு வாடகைக்கு இருக்கிறார், ஒரு கட்டில் மட்டும்தான் இருக்குது, ஆனா அவருக்கு அதை காணும் என்று சொல்றாரு. ஏன்னா அந்த அவருக்கும் வந்து என்னமோ தெரியல, அவருக்கு அது பிடிச்சிருந்தது வரைக்குள்ள. ஆனால் இவள் வந்து அவர் வரும்போதே அந்த அவரிலே ஒரு நேசம் வந்து ஒரு பாசம் அவருக்கு இயல்பாகவே வருகுது. அப்படி இருக்கைக்குள்ள அவ சொல்லுவா, நான் இந்த வாழ்க்கையில எப்பவுமே அனுபவிச்சிருக்காத ஒரு இன்பம்னா அவர் வந்து படுத்திருக்கிறத வந்து இவ அந்த ஜன்னலுக்கு ஊராக பாப்பா. அப்படி பாக்கைக்குள்ள வந்து நான் எப்பவுமே அப்படியான ஒரு சந்தோஷத்தை காண இல்லை என்ற மாதிரி சொல்லுவா. ஆனா அதே நேரமா சொல்லுவா, அவர் என்ன இந்த மாதிரி பார்க்கவே இல்லைன்னு சொல்லி. அப்ப இதுல வந்து ஒரு வித்தியாசமான இந்த இவருடைய கதை பண்புகள்ல இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு பாணி இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த புத்தகத்துல வர்ற ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அந்த ரெண்டு பேர் பந்தங்களும் வரைக்குள்ள பிள்ளைகளும் வந்து அதுல இணைஞ்சு கொள்ளினாம். அப்ப யாருமே வந்து அதை பிள்ளையா யோசிக்க கூடிய பாத்திரங்களை வந்து அவர் கஷ்டப்பட்டோ அல்லது சமூகத்தின் சில கட்டமைப்புகளை காரணம் கருதியோ அவர் அதுக்குள்ள வந்து அவர் போக இல்லை. இயல்பா ரெண்டு பேர் எப்படி இருப்பினமோ அதை சொல்றாரு. இந்த பொட்டு என்ற சிறுகதை கூட தன்னுடைய அப்பாவை பற்றி அந்த பிள்ளை நினைக்குது. இப்ப என்னுடைய அப்பா பெரியம்மாவில வந்து எனக்கு எவ்வளவு பாசம் இருக்குதோ அதே மாதிரி அப்பாவுக்கும் அவ்வளவு பாசம் இருந்திருக்கலாம் என்று சொல்லுவார். அப்ப அதுலயும் வந்து அந்த பொட்டு கதையில ஒரு வரி இருக்குது. இந்த சொல்லுவா,
பொட்டு இல்ல, நந்தியாவட்டை. நந்தியாவட்டையில சொல்லுவா என்னன்னு சொன்னா, பெரியம்மா தரும் பையில் அந்த நந்தியாவட்டை செடியின் பூக்களை சேகரித்து கொடுப்பதை நான் மிகவும் விரும்புறேன். அந்த பிள்ளை சொல்லும், நான் சேகரிக்கும் பூக்களை கொண்டு பெரியம்மாவும் நானும் கோர்க்கும் மாலையை எனது வீட்டுக்கு எடுத்து செல்லும் போதெல்லாம் அம்மா எங்களை பைத்தியங்கள் என்பாள். அப்பா அந்த பூமாலைக்காக கோபிக்காததும் அம்மா அந்த அளவுக்கு கோபப்பட்டதும் ஏனென்று எனக்கு விளங்கவே இல்லை. அந்த மாதிரி அந்த பிள்ளை சொல்லுதா. பிறகு ஒரு கட்டத்துல பெரியம்மாவின் கழுத்து வழியே ஊர்ந்து வடிந்த வியர்வை துளியை அப்பா தனது விரல்களால் துடைத்து விட்டார். ஒருபோதும் அழுதிராத பெரியம்மாவின் கண்களில் அன்று கண்ணீர் நிரம்பி இருந்தது. அது ஏனென பெரியம்மாவும் அப்பாவும் மாத்திரமே அறிவார்கள். ஏன்னா அந்த அவன் உறவை இல்லாம செய்யறதுக்காக அவருக்கு ஒரு திருமண பந்தத்தை வலிந்தேனம் ஏற்படுத்தணும் என்று சொல்லி இந்த பிள்ளைய அம்மா நினைக்கிறா. அப்படி இருக்கைக்குள்ள அந்த பிரிவு அந்த நேரத்துல அவை எப்படி பாதிக்குது என்றதான் அதை சொல்ற. அது மிக இயல்பாக ஒரு நுண்ணுணர்வா தான் அதை சொல்லுது. அந்த மொழிபெயர்ப்பும் மிகவும் காத்திரமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சில அந்த பெயர்களை பார்க்கக்குள்ள எங்களுக்கு உண்மையா அந்த தமிழ் சிங்கள மண்ணின் வாசனை, அந்த பெயர்களின் வாசனை எல்லாம் எங்களுக்கு நாங்க ஒரு சிங்கள மக்களோடையே நாங்க இயல்பாக பயணிக்கிற மாதிரி ஒரு பார்வையை அது கொண்டது. அதுவும் இந்த மொழிபெயர்ப்பின் ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். மற்றது அந்த தங்கையை தேடி தேடி அவன் அலைந்தான். இது இவ இந்த புத்தகத்தில் இருக்கிற பெரும்பாலான கதை ஒரு முதலாளித்துவ சமூகத்தை அதை எதிர்பார்க்கல. கண்டிப்பா ஒரு சம உடைமை பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிற கதைகளாகத்தான் இருக்கு. அந்த தங்கையை தேடி தேடி அலைந்தான் என்ற கதையில சொல்ற அந்த வசனங்கள், அந்த விவரணங்கள் கடை தெருக்கள், வாய்க்கால், பாலங்கள், ஒற்றையடி பாதைகள், புதர்கள், நடைபாதைகள், ரப்பர் தோட்டங்கள் என அனைத்திலும் ஏறி இறங்கி தாண்டி கடந்து இப்போது அலைந்து கொண்டிருக்கின்றான். அந்த தங்கச்சியை தேடி அவர் போன பாதைகள் அதுகளை சொல்லிக்குள்ள ஒரு கிராமிய அந்த மண் வாசனை எங்கள்கிட்ட வருது. இதுல இருக்கிற கதைகள், இந்த வீடுகள்ல வர்ற வீடுகள் எல்லாமே இயல்பாக இருக்குது. மற்றது அந்த தங்கச்சி ஆசைப்பட்ட எதை இவர் கொடுக்கலன்னு சொன்னா, பட்டுப்புளி சுருளொன்றும் தைக்கிறப்போ கையில ஊசி குத்துப்படாது இருக்க போடுற விரல் கவசம் ஒண்ணும் தான் அந்த தங்கச்சி கேட்டிருக்கிறா. ஆனா இவரால வாங்கி கொடுக்கல. ஆனா பிறகு இந்த கதையில அது முடிவு என்னன்னு சொன்னா, அவர் தங்கையை தேடி தேடி அலைஞ்சாலும் இவர் கொழும்புல இன்னொரு பெண்ணோட, தனக்கு பிடிச்ச பெண்ணோட அவர் வாழ்ந்து வர்ற. தங்கச்சியும் அம்மாவும் வீட்டுல இருக்கணும். இதைய தேடி ஒரு தோழர் அந்த கட்சியில சார்ந்த ஒரு நண்பன் வகுப்படுக்கிறான். 2 பேரோடையும் கதைக்கிறான். ஆனா இந்த தங்கச்சிக்கு தான் அவன் வகுப்பு பிடிச்சிருக்குது என்றவா சொல்ற. அப்ப கடைசியில நான் நினைக்கிறேன் இந்த அந்த தேடி தேடி அலைகிறான். ஆனா எனக்கு அந்த அவ சொல்லுவா, அவளை உண்மையா காணே இல்லை. இந்த தோழரோட தொடர்பு இருந்தபடியா எங்க கடத்தப்பட்டிருப்பாளோ, எப்படி இருப்பாளோ எனக்கு தெரியாது. அவளை அவங்க ஒரே தடவையில சுட்டு கொண்டிருந்தா நல்லா இருக்கும். ஐயோ, ரத்தம் எல்லாம் வந்திருக்கும் ருக்மணி. அவளோட கால்ல அந்த மேற்தோல் உறிஞ்ச நாள்ல என்னால ஊதிவிட முடியாம போச்சே ஐயோன்றுதான் அந்த கதை முடியுது. அப்போ ஒரு முறை அந்த பாடசாலைக்கு வயல்வெளியில அவ நடந்து போய்கொண்டிருப்பினோம். அதெல்லாம் அந்த படிமம் எல்லாம் கண்டுக்குள்ள இயல்பாவே இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்க சின்ன வயசுல அந்த வயல்வெளிகளுக்குள்ள போறது, நடந்து போறது எல்லாம் எல்லாருக்குமே விருப்பமா இருக்கும். அப்படி இருக்கைக்குள்ள அது இன்றைக்கு எல்லாருக்கும் அது கிடைக்குமோ தெரியாது. அப்ப அண்ணா தங்கச்சியும் அந்த வயல்வெளியே போய்கொண்டிருக்கணும். அப்ப வாய்க்கால தடக்கி அந்த தங்கச்சி விழுறா. அப்படி விழுந்துட்டு ஒழும்பைக்குள்ள அந்த சட்டையெல்லாம் கொஞ்சம் சேரும் சகதியமா இருக்குது. அப்ப அண்ணா கழுவி விடு என்ற மாதிரியாவா கேட்கக்குள்ள அவரை கழுவி விட இல்லை. அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வருது, என் தங்கச்சியை நான் இன்னும் நேசிச்சிருக்கணும் என்று சொல்லி. ஆனா அவர் அந்த இடத்துல அவர் ஒரு ஆணாத்தான் அவர் இருந்திருக்கிறார். அப்ப சொல்லுவார், நான் நின்று நான் அதை கழுவி விட இல்லை. அப்ப ஒவ்வொரு கதையிலையும் இப்ப அவருடைய மனைவியோ அந்த நண்பியோ அவரோட இருக்கிறவா ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவா, நீ இது சரியாத்தான் செய்திருக்கிறா என்று. அப்ப அவர் இன்னும் இதை செய்திருக்கலாம் என்றுங்கிறார். மற்றது அவளுக்கு சரியான பயம். ஒரு பள்ளிக்கூடத்துல தோல் உறிஞ்சதுக்கே ஓடி அண்ணா இதை ஊதி விடன்னு சொல்லி என்னட்டு வகுப்பு முடியும் வரைக்கும் காவல் இருந்தவர்.
அப்ப அப்படியான இந்த தங்கச்சி இன்றைக்கு காணாம போயிருக்கிறாள். அப்ப காணாம போன இடத்துல இவரு என்ன செய்தாங்களோ, ஒரு பெண் காணாம போனா எப்படி எப்படி எல்லாம் அது ஒரு இனம் மதம் மொழி கடந்து ஒரு பெண்ணுடல் ஒரு பெண் காணாம போனா எப்படி பதறுவார்களோ அந்த பதட்டம் வந்து இந்த கதையில தெளிவா விளங்கக்கூடியதா இருந்தது. மற்றது ஒரே திடலும் அப்படித்தான். ஒரு கணவனும் மனைவியும் வந்து திருமணமானதுக்கு பிறகு அந்த கணவனுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுது. அப்ப இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்றா. ஏற்றுக்கொண்டுட்டு அவன் நினைக்கிறா இவர் வந்து கஷ்டப்படுவாரு என்று சொல்லி. அப்ப புதுசா திருமணம் செய்தபடியா வீட்டுக்காரர் யாரும் ஏற்றுக்கொள்ள இல்ல. அப்ப இவருக்கு வீடு இல்ல. அப்ப இவ என்ன செய்யறான்னா தான் இருந்த வீட்டையே அவர்கிட்ட கொடுத்துட்டு போறான். பிறகு அவவும் வந்து அவருக்கும் ஒரு திருமணம் நடக்குது. அந்த சித்தப்பாண்டு இருக்கிறார், அவரோட மனைவி செத்துட்டா. அவர்களுக்கு இருவருக்குமான அதுவும் வந்து ஒரு பிள்ளை கதை சொல்ற மாதிரி தான் அது சொல்லுது. அது சரியான நெருடலான கதைகள். அந்த குழந்தை மொழியில அவ கதைக்குள்ள அது இன்னும் அந்த மனதை தொட்டு போகுது. அப்ப சின்ன பிள்ளைன்ற பார்வையில அதை பார்க்கக்குள்ள வந்து அது வெறும் ஒரு சமூகத்தாலேயோ யாராலேயோ அது வந்து கோவிக்க இயலாது. என்னன்னா அந்த குழந்தையின் உணர்வுன்றது இயல்பாகவே வரும். அப்ப குழந்தையாக பேசும் பொழுது தன்னுடைய இயல்பில இருந்து மாறாம நினைச்சதை நினைச்ச மாதிரி யாருடைய அந்த ஒரு யாருக்கு எப்படி கதை வாசகர்களிடையே போய் சேரணுமோ அதை மட்டும்தான் அவன் மனசுல யோசிச்சிருக்கிறா. அதுபடியா அந்த உத்தி வந்து மிகவும் நன்றாக இருந்தது. அடுத்தது இந்த முதல் பேசின அவ சொன்ன மாதிரி இந்த கதைகளை பார்க்கக்குள்ள இந்த கதையின் தலைப்பிலேயே எங்களுக்கு விளங்குது, ஓ இது இதைத்தான் சொல்லுதுன்னு சொல்லி. அதுவும் நல்லா இருந்தது. மற்றது அந்திம காலத்தின் இறுதி நேசமும் அப்படித்தான். அது வந்து ஒரு பாசத்துக்கு ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு வயோதிபரை வந்து எந்தவித உறவும் இல்லாத ஒரு பெண் வந்து பார்க்கக்குள்ள அவர் ரெண்டு பேருக்கும் இடையில எப்படியான ஒரு உறவு ஏற்படுது. அவர்கிட்ட மகன் இருக்கிறான், ஆனா அந்த மகன் அவனுக்கு மகனாகவே இருக்க இல்லை. அதே மாதிரி அந்த இப்போதும் இருவரும் இடைக்கிடையே சந்தித்துக் கொள்கிறோம் என்ற கதையில கூட அந்த புதுசா வந்து திருமணமாகி அந்த இன்னொரு வாழ்ந்து கொண்டிருக்கக்குள்ள அவளுக்கு வந்து கற்பம் உண்டாகி அவ பிள்ளை அவளுக்கு பிறக்க போகுது. அதை சொல்றதுக்காக தான் அவ வந்திருக்கிறா. அப்ப அவ சொல்லுவா, இந்த பிள்ளைய வந்து நான் உங்களுக்கு தரவணும், இந்த பிள்ளைய வந்து நீங்க பிற்காலத்துல ஒன்று ஏழாவ போனா இந்த பிள்ளை உங்களை எப்படி பார்க்குமோ அதே மாதிரி தான் நான் இந்த பிள்ளைய வளர்ப்பேன் என்று சொல்ல அவர் சொல்ற, பிள்ளைகள் எப்பவுமே எங்களுடைய எதிர்காலத்தை பாக்குறதுக்காக பிள்ளைகளை வந்து நாங்கள் அப்படி வளர்க்கலாது, அவையில உலகம் வேற, அவையெல்லாம் விரும்பி வந்து பார்த்தா வேற என்ற மாதிரி. அப்ப அந்த குழந்தைகள் என்றது வந்து எங்களுடைய எதிர்காலத்துல வந்து எங்களை பாக்குறதுக்கான ஒரு விஷயம் இல்லை என்றதையும், ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து தனித்தனி உணர்வுகளால கட்டமைக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு உணர்வுகளும் வந்து ஒவ்வொருவருக்குமே இருக்குது. அதுல வந்து அது குடும்பமா இருந்தாலும் சரி, அந்த குடும்ப அமைப்பிலிருந்து வெளியில வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அந்த தனிநபர்களுடைய உணர்வுகளுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து முதன்மைப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப இனம் மதம் மொழி எல்லாத்தையும் தாண்டி தனி மனித உணர்வுகளை வந்து மிகவும் துல்லியமாக பேசுகின்றது இந்த புத்தகத்தின் ஒரு முதன்மையான விஷயம். மற்றது இந்த புத்தகத்தை பற்றி நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த புத்தகத்தை வந்து இந்த தமிழ் மொழிக்குள்ள இது வர்றதுக்கு காரணமாக இருந்த ஆதிர வெளியீடு சாய்ந்தனா வைதேகி அக்காவையும் இந்த சந்தர்ப்பத்துல நான் பாராட்ட வேணும். ஏனென்றா இப்படியான இந்த புத்தகங்களை வந்து நாங்க வாசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு மொழி தெரியாது. என்னதான் ஒரே பக்கத்துல இருந்தாலும் நாங்க கிளாஸுக்கெல்லாம் போய்க்குள்ள சிங்கள பிள்ளைகள் எல்லாம் வந்து இருப்பினோம். எங்கிட்ட பார்வையெல்லாம் அவர்கள் ஒரு வேற்று அப்படித்தான் பார்ப்போம். இவர்கள் ஒரு வேற இடத்துல இருந்து வந்திருக்கிறார்கள் என்ற மாதிரி எப்படியும் அந்த நெருங்கி போறதுக்கு இடையில ஏதோ ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி தான் நான் பெரும்பாலும் பார்த்திருக்கிறேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்படியான இந்த கதைகள் இதுகள் வந்து எங்கள் இந்த தமிழுக்குள்ள வந்து சேரைக்குள்ள எங்களை சுத்தி கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்துவம் இல்லாம போகைக்குள்ள காலப்போக்கில வந்து இது ரெண்டு மொழி மற்றது அடையாளங்கள் இதுகளை தாண்டி நாங்க எல்லாரும் மனிதர்கள் என்று சேர்ந்து வாழ்றதுக்கு வந்து இப்படியான வெளியீடுகள் ஒரு பாலமாக இருக்கும் என்ற வகையில இந்த நூல் மிகவும் முக்கியமான ஒரு நூல். அந்த வகையில அந்த நூலையும் அந்த நூலை கொண்டு வந்த ஆசிரியர்கள் அவர்களையும் பாராட்டி இங்க பேசுறதுக்கு அழைத்த உடல் ரஞ்சி அக்காவுக்கு நன்றி கூறி தாமதத்துக்கும் வருந்தி விடைபெறுகிறேன். நன்றி.
மிக்க நன்றி சுரேகா. 3 பேரும் மிக அருமையாக உங்களுடைய கருத்துக்களை வைத்திருந்தீர்கள். இதுல ஏதாவது கேள்விகள் அல்லது கலந்துரையாடல் இருந்தால் நீங்க உங்களோட கருத்துக்களை முன்வைக்கலாம். மற்றது வந்து முதல்ல இதுக்கு ஆதர வெளியீட்டுக்கு மிக்க நன்றி. இப்படியான மொழிபெயர்ப்புகளை ஆதர வெளியீடு வந்து கொண்டு வர வேண்டும். சாயந்தன் மற்றும் வைதேகி மற்ற அவர்களுடைய குழுவுக்கு எங்களுடைய நன்றிகள். அதே போல் ரிசான் ஷெரீப்புக்கும் மிக்க நன்றி. மிக அருமையான ஒரு மொழியாடலை வந்து ரிசான் ஷெரீப் செய்து கொண்டிருக்கு. டினோஜா, நீங்க ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? கருத்தன் எதுவும் இல்ல. எல்லாம் அக்கா சொல்லி இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள். உண்மைதான். என்னன்னு சொன்ன நிறைய நல்ல விஷயங்கள். முதலாவது வந்து அந்த குழந்தைகளுக்கான வெளி உண்மையில அது வந்து கொடுக்கப்பட வேண்டும். இப்ப குழந்தைகள் வந்து பெற்றோர்களை பார்க்கறதுக்காக மட்டும் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அவர்களுடைய கனவை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எங்களை பார்க்கணும் என்ற விருப்பம் இருந்தா அவங்க பார்ப்பாங்க. ஆனா அவர்கள் எங்களை பார்க்கணும் என்று நாங்க அவங்களுக்கு திணிக்க கூடாது என்ற ஒரு விஷயம் வந்து அழகான உண்மையான ஒரு விஷயம். என்ற இன்றைய சூழல்ல வந்து இதுதான் நிறைய நடந்துட்டு இருக்கு. பெற்றோர் வந்து இலங்கையை பொறுத்தவரையில அதிகமாக நடக்கிற விஷயம் பெற்றோர் வந்து பிள்ளைகள்ல வந்து திணிக்கிற ஒரு விஷயங்கள். கற்றல்ல சரி, தங்கள் எதிர்பார்ப்புகள் சரி, எல்லாத்தையும் திணிக்கிற ஒரு விஷயங்கள் வந்து அதிகளவா நடந்து கொண்டு இருக்குது. ஆக தக்ஷிலா சொன்ன மாதிரி இதை தொட்டு சென்றது மிகவும் அழகான விஷயம், அதோட தேவையான ஒரு விஷயம். மற்ற சமூக மக்கள், அடிமட்ட மக்கள், நடுத்தர வர்க்கத்தின மக்கள் இந்த எதிர்பார்ப்புகள், உதாரணமா ஒரு கதையில குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிற விஷயம். மனைவி வந்து அவங்க திருமண முறிவுக்கு பின்னர் சந்திச்ச போது மனைவி வந்து வெளி சுற்றி இருக்கிற ஆட்கள் தன்னை என்ன நினைப்பார்கள், தான் இப்படி குடிக்கலாமா அப்படி குடிக்கலாமான்னு யோசிச்சு ஒரு நாகரிகம் கருதி குடிக்க, கணவன் வந்து அவருடைய முன்னாள் கணவன் எந்த ஒரு சுற்றத்தை பற்றி கவனிக்காம குடிக்கிறார். அதுக்கு வந்து 2 விஷயங்கள், சமூகத்துக்காக வாழ்றோம், எங்களுக்காக வாழ்றோம்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து தொட்டு செல்கின்றார் தக்ஷிலா ஸ்வர்ணமாலி. ஒரு ஜூஸ் குடிக்கிற விஷயத்திலேயே நாங்க 4 பேர் யோசிச்சுதான் ஒரு விஷயத்த செய்யறோம் என்ற ஒரு முரண்பாடு அதுக்கு வந்து காட்டப்படுது. கணவன் வந்து அந்த ஸ்ட்ரோ இல்லாம நார்மலா, வீட்டுல நீ இப்படித்தான் ஜூஸ் குடிப்பியா, ஒரு கேள்வி என்ன கேட்கிறார், வீட்டுல நீ இப்படித்தான் குடிப்பியான்ற ஒரு விஷயம். அப்ப நாங்க வெளியில எங்களை எப்படி காட்டிக்கொள்றோம், ஒரு வெளிப்பூச்சி நடத்தையில வந்து அழகாக தக்ஷிலா சொல்லி இருக்கிறார். உண்மையில அருமையான கதை. சிங்கள பரப்பிற்கும் தமிழ் பரப்பிற்கும் இது ஒரு பாலமாக அமையும். இதே மாதிரி பல புத்தகங்கள் வெளிவர வேண்டும். எங்களாலேயும் அவர்களுடைய சுற்றத்தை அறிந்து கொள்ள முடியும். எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வேறுபாடுகள் இல்லை என்ற ஒரு இதை அறிந்து கொள்ள முடியும். அக்கா அழகா சொல்லியிருந்தா உண்மைதான். இப்ப நாங்க வட மாகாணத்துல இருந்து யோசிக்க இங்கால இருக்க கொழும்பு பக்கம் சரி, இல்லாடி தென் மாகாணம் சரி, இதை பற்றி ஒரு வித்தியாசமான உலகம். அந்த சமையல் வந்து நெலுமை எப்படி கற்பனையில உருவகிச்சு வச்சிருந்தாரோ அப்படித்தான் நாங்களும் இந்த பரப்பு நாங்க எங்கட கற்பனையில உருவகிச்சு வச்சிருக்கிறோம். எல்லாம் மேல்மட்ட மனிதர்களாகவும் அவர்களுடைய நாகரிகம் சரி, பழக்க வழக்கங்கள் சரி, அவர்களுடைய நடத்தைகள் சரி, எல்லாத்தையும் இன்னொரு கோணத்துல நாங்க யோசிச்சு வச்சிருக்கேன். இப்படியான இலக்கிய நூல் பரப்புகள் அவர்களுடைய கிராமங்களை, அவர்களுடைய நடுத்தர வர்க்கங்களை எங்களுக்கு வெளிப்படையா காட்டிக்க எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒற்றுமைகள் நிறைய. சமூக பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்ற விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அக்கா. வேற என்ன, மாதிரி பதிப்பகம் மற்றது மொழிபெயர்த்த ரிசான் ஷெரீப் அண்ணா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. செல்வி, இருக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்றேன்னா சொல்லலாம். இது இதுல எனக்கு எல்லாரும் இருவரும் வடிவா சொல்லியிருக்கிறேன் தான். எல்லாருடைய கருத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. ஒரே மாதிரி இருந்தது. 2 விஷயம். ஒன்று வந்து நாம் நமக்காக வாழுதல் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மனித வாழ்க்கை என்றது சமுதாயத்தோடு சேர்ந்த வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை மாதிரி, சமுதாயத்தோடையும் பின்னி பிணைந்த வாழ்க்கை,
சமுதாயத்தை கடந்து எங்களால் சில விஷயங்களை செய்ய முடியாது என்ற ஒரு தன்மையும் இருக்கு. அப்படி முரண்பட்ட கருத்துக்களை வாதங்களாக தான் இந்த கதை எடுத்து கொண்டு போகுது. இதுல எங்கள்கிட்டயே முடிவுகளும் இருக்குது. விரும்பினவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற மாதிரி, எங்களுக்கு விரும்பிய மாதிரி நாங்க வாழ்றதா இல்லை நான் சமுதாயத்தோட சார்ந்து வாழ போகிறேன் என்று நான் நினைத்தால் அது எனது சுதந்திரம். அதுவும் சுதந்திரத்துக்குள்ளதான் நடக்கும். சுதந்திரம் என்று பார்க்க போனால் தனியா ஒருவருடைய சுதந்திரம், ஒரு சுதந்திரம் மற்றவரை பாதிக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளணும். அப்படி கேட்கல, அவர் சுதந்திரமாக தான் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். நாங்கள் சுதந்திரமாக வாசிச்சுட்டு அதுல சுதந்திரமாக எங்களுக்கு ஏற்ற கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு அறிவு ஆசிரியர் என்று அவ இடையில குறுக்கிட்டு இதுதான் சரி இதுதான் பிழை என்று சொல்ல வரையில ஒரு கதையிலையும் குழந்தைகள் மூலமாக சில கதைகள்ல சில கருத்துக்களை வைத்தாலும் அது அதை சமாளித்து கொண்டு போற ஒரு விதமாகத்தான் அந்த கதையாடல்களை கொண்டு போறா. அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு சில முரண்பட்ட கருத்துகள் வருமாக இருந்தால் இதுவரைக்கும் வரையில அப்படி முரண்பட்ட கருத்துகள் வருமா இருந்தாலும் எங்களுக்கு விரும்பினதை நாங்க எடுத்து கொண்டு போற அளவுக்கு அது இந்த கதையில சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கு. சமுதாயத்துக்கு இதுதான் தேவை இதுதான் தேவையில்லை என்று அவ எந்த இடத்துலயும் சொல்லல. சொல்ல போனா சிறுகதை என்ற எல்லைக்குள்ள நின்று நல்ல படிமங்கள் சொல்லாடல்கள் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கிறது என்றுதான் இந்த சிறுகதை நூலை நான் பார்க்கிறேன். ஆசிரியருக்கும் அதை மொழிபெயர்த்த எம் ரிஷான் ஷெரீப்புக்கும் அதை வெளியீட்டினருக்கும் எங்களுக்கு வாய்ப்பு தந்த ஊடருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. சுரேகா நீ ஏதாவது சொல்ல போறா சொல்லலாம். சத்தம் பெற இல்ல, மியூட் பண்ணி இருக்கு, அன்மியூட். இல்ல, நான் இந்த மொழிபெயர்ப்பாளரை பற்றி தான் சொல்ல இல்லை. ஆனா உண்மையா அந்த மொழிபெயர்ப்பாளர் நேசங்களின் ஆத்ம பாசை என்று தன்னுடைய அந்த முன் உரையிலேயே இந்த புத்தகத்தின் விமர்சனம் மாதிரி அவ ஃபுல்லா எழுதிட்டா. இப்ப நாங்கள் என்னத்தை கதைச்சாலும் அதுலயே வருது எல்லாமே. அதுபடியா நான் அவவுக்கும் ஒரு நன்றி சொல்லணும். அந்த அவர் மொழிபெயர்த்தவர் அவர் சரி, அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்துல நன்றி சொல்றேன். ஆதிரைக்கும் மிக்க நன்றி. நான் இந்த கலந்துரையாடல நீ முடிச்சு கொள்ளலாம். ஏனென்றால் நூல் விமர்சனம் என்றாலே நிறைய பேர் வர மாட்டினோம். அதுவும் எப்படியான நூல்கள் என்றால் அதுவும் பெண்களோட நூல்கள் என்றால் மிக்கமா வரமாட்டார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் எதுவும் கருத்து சொல்றா சொல்லலாம், இல்லாட்டிக்கு நாங்கள் இது நிறைவுக்கு கொண்டு வரலாம். யாரும் கதைக்க போறீங்களா? ஓகே. சுரேகா, டினோஜா, செல்வி மற்றும் கலந்து கொண்ட எல்லோருக்கும் மிக்க நன்றி. இதோட நாங்க இந்த கலந்துரையாடலை நாங்க முடிச்சு கொள்ளலாம். நீங்க Facebookல முகநூல்ல லைஃப்ல போயிட்டு இருக்கு, அதுலயும் பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி. கருத்தெழுதியவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி அக்கா, நன்றி. எல்லோரையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. நன்றி.